ஹே ஆமி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிகேக்கு தான் ஒரு த்ரீ ஷாட்டோட நேம் ஒரு பக்க காதல் கதை. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பாட்டில் அப்படியே கோவில் குளத்தில் வச்சு உங்களை லாக் பண்ணுவனும். என்னடி நக்கலா? உனக்கு எப்படி தெரியுது? என்னை பார்த்தா எரிச்சல் மூட்டிகிட்டு இருக்கிற. சும்மா அவன் கையை பிடிச்சிட்டு மாமாங்கிற. இந்த மாமான்னு கூப்பிட்டு இப்போ இந்த மாமான்னு சொல்லணும் கசக்கதோ அப்படி இப்படின்ட்டு அவன் கடுப்பாய் கத்திட்டு இருக்கா. நீங்களும் இங்கே பாருங்கள், யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிரும். நீங்கள் எனக்கு மாமாவில்ல, நான் உங்கள் மாமா பொண்ணும் இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அனி சொல்லிட்ட உங்களுக்கு தான் என்ன பிடிக்காதே, விடுங்க நான் போகிறேன் அப்படின்னு நகர போகிறீங்க. யாரி சொன்னா அடி சொல்லிட்டா உங்களை அப்படியே நிற்க வைக்க யார் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. அவனும் இங்கே பாரு அப்படின்ட்டு ஏதோ சொல்வார். உங்களுக்கும் எனக்கும் எதுவும் இல்லை, நகருங்க அப்படின்ட்டு நகர போக. என்னடி அப்படி சொல்லிட்டா எப்படி? நான் கட்டின தாலியும் உன் கழுத்தில் இருக்கிற நீ தாண்டி என் பொண்டாட்டி. ஓ அப்படின்ட்டு டக்குன்னு என்ன அவனே பார்க்குறீங்க. என்ன அப்படிங்கிற மாதிரி அவன் லுக்கிட்டுருக்க. டக்குன்னு இப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் மறைச்சி வச்சுருந்தா தாலியை வெளியே எடுக்கிறீங்க. இந்த தாலி தானே அப்படின்ட்டு டக்குன்னு அப்படியே கழட்டுறீங்க. அப்படின்ட்டு அவன் பார்க்க அவன் அப்படியே வந்துட்டு டக்குன்னு கழட்டி அவன் கையில், இந்தாங்க நீங்கள் கட்டின தாலி இல்லை, இது நானே எனக்கு கட்டிக்கிட்டது, இதுக்கு வேல்யூ இல்லை, அன்றைக்கி உங்களை காப்பாற்றணுமேனு தான் கட்டினேன், மற்றபடி எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே நிற்கவே இல்லை. கடைன்னு அப்படியே அங்கேருந்து நகர்ந்து போயிடுறீங்க. இங்கே இந்த தாலியை அப்படியே வெறிச்சு பார்த்துட்ருக்கான் ஜேகே. அவனுக்கோ இந்த தாலி எப்படி உங்கள் கழுத்தில் வந்துச்சுன்னு அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்கு போகிறான். ஆக்சுவலி என்ன தான் உங்களை பிடிக்கலன்னு சொன்னாலும் நீங்கள் ஒவ்வொரு பர்த்டேக்கும் அவனுக்காக பார்த்து கிஃப்ட் பண்ணுவீங்க. அந்த கிஃப்டெல்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கும். நீங்கள் அவனுக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் வந்துட்டு உங்களோட சேவிங்ஸில் வாங்கி கொடுப்பீங்க. அது சின்னதாக இருந்தாலும் நல்லா இருக்கும், அவனுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். எப்போவுமே அதை வந்துட்டு அவன் வச்சுக்குவான். அந்த மாதிரி தான் சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு காசு சேர்த்து வச்சு இந்த ரிமோட் கார் வாங்கி கொடுக்குறது, அவனுக்கு பிடிச்ச ஜாய்ஸ்டிக்கு, இந்த மாதிரி தான் அவனுக்கு எது பிடிக்குமோ அதை பார்த்து வாங்கி கொடுப்பீங்க. உங்களை என்ன தான் அவனுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணாலும் உங்கள் கிஃப்ட்டை என்றைக்குமே வந்துட்டு வேணாம் சொன்னதில் வாங்கி வச்சுக்குவான். இப்படி தான் வந்துட்டு அவனுக்கு பர்த்டே பார்ட்டி. ஸோ அதுக்கு உங்களை இன்வைட் கூட அவன் பண்ணலை. இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு மாமா இல்லையா, பாசம் இல்லையா, ஸோ வந்துட்டு அவனுக்காக ஆசையாக அவ்வளோ அழகாக ஒன் ஃப்ளீட்டில் சாரீ கட்டி நீட்டாக ரெடியாகி அப்படியே வந்துட்டு நீங்கள் அங்கே தானே ஒர்க் பண்ணுறீங்க. அதனால் வந்துட்டு நீங்கள் அவன் கூப்பிடலன்னு என்ன, நம்ம மாமாவுக்கு பர்த்டே, ஜஸ்ட்டு கிஃப்ட்டு கொடுத்துட்டு நம்ம வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களே வந்துட்டு போய் தேடி பிடிச்சி அவனுக்காக அழகாக ஒரு ப்ரேஸ்லெட் வாங்குறீங்க. என்னமோ உங்களுக்கு தெரியல, இப்போ ப்ரப்போஸ் பண்ணணும்னு தோணுது. ஸோ வந்துட்டு இத்தனை பேர் முன்னாடி பண்ணலாமா? இல்லை, இதை கொடுத்தாலே அவருக்கு நம்ம லவ் புரியும். சரி, இது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவனுக்காக பார்த்து லவ்வை வந்துட்டு சொல்கிற மாதிரி சிம்பிள் உள்ள மாதிரி ஒரு ப்ரேஸ்லெட். அது அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ வந்துட்டு 2 கை, அதுக்கு நடுவில் ஒரு ஹார்ட், அதை வந்துட்டு அது பிக் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி பார்க்கும்போதே தெரியுது அது லவ்வர்ஸோடது. அந்த மாதிரி உள்ளதாக வந்துட்டு பண்ணிவிட்டு இதை பார்த்தாலே மாமா கண்டுபிடிச்சிடுவார் அப்படின்னு நீங்களே செய்யாயிட்டு சரி போகலாம் அப்படின்ட்டு அவ்வளோ அழகாக கிளம்பி அந்த பாக்ஸையும் எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டு நீங்கள் பார்ட்டி நடக்கிற இடத்துக்குள்ள வர. இங்கே பார்ட்டிலாம் நடந்துகிட்ருக்கு. ஜேகேவும் வந்துட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட இருக்க. அதுலேயும் வந்துட்டு சில உதவாக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்களாம் இருப்பானுங்க, சரியான வந்து மொடா குடியன்ஸ். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பொறாமல் பிடிச்சவனுங்க. ஏன்னா ஜேகேவும் அவனுங்களோட படித்தவன் தான். ஆனால் இப்போ ஒரு கம்பெனிக்கே அவன் சிஇஓவாக இருக்கா, நல்லபடியாக ரன் பண்ணிகிட்ருக்கான். அவங்க அப்பாவை பற்றி அப்பாவோட இதெல்லாம் எடுத்துக்காமல் அவனாக வந்துட்டு தனியாக முன்னேறி போயிட்டுருக்கான்ல, அந்த மாதிரி இருக்கனால சாரிடா, த்ரோட் பெயினாக இருக்குது, த்ரோட்டாக பேச முடிய மாட்டேங்குது, அதனால தான் இவ்வளோ நாள் வாய்ஸே பண்ணாமல் இருந்தேன். எல்லோரும் கேட்டுகிட்டே இருக்கீங்க, ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னால் முடியல, அப்பப்போ வந்துட்டு அப்படி பிளாக் ஆகுது தொண்டை. அப்போ வந்துட்டு இப்படி அவன் முன்னேறது வந்துட்டு என்ன தான் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி சிலர் கூடவே இருப்பாங்க தெரியுமா, அவங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு இதில் தான் சொல்லிக்குவாங்களே தவிர அவங்களுக்கு நம்ம முன்னேறினா பொறாமையாக இருக்கும். இந்த மாதிரி தான். ஸோ அதே மாதிரி தான் ஜேகே வந்துட்டு நம்மளால் கொஞ்சம் வாய் வச்சுட்டு இல்லாமல் பேட் மவுத் அவனுக்கு, ஏன்னா எல்லா விஷயத்தையும் உளறி வச்சுருவான். அந்த மாதிரி தான் வந்துட்டு உங்களோட விஷயத்தையும் சொல்லியிருப்பான். ஏன்டா என் உயிரை எடுக்கிறீங்க, லவ் பண்ணுற மூடே போயிருண்டா ஒருத்தினால அப்படிங்கிறான். நடா மச்சா சொல்கிற, நீ இருக்கா அழகுக்கு ஏன்டா அப்படிங்க, அதாண்டாக்கு பிரச்சனையே, ஒருத்தி பின்னாடியே நான் பிறந்ததுலேருந்து சுற்றிட்டு இருக்காடா. எது? ஆமாடா, சாரி, அவள் பிறந்ததுலேருந்து சுற்றிக்கிட்டு இருக்காடா. என்ன மச்சா இப்படி சொல்கிற? ஆமாடா, என் அத்தை பிள்ளை, எனக்கு அவளை பிடிக்கவே பிடிக்காது, எப்போ பாரு மாமான்னு பின்னாடியே சுற்றிக்கிட்டு இரிட்டேட் ஆகும். அப்போ ஒரு வேளை நல்லாவே இருக்க மாட்டாளோ, மாமாங்கிறான். கிராமத்தாலோ, கிராமத்து பொண்ணுங்களாம் நல்லா இருப்பாங்கடா, இவனுக்கு பிடிக்கலன்னு நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவனுக்குள்ளே ஒரு தாட்டு. யாராவ அப்படின்னு அப்படியே ஆர்வமாக கேட்க. அவனும் ஒரு நிமிஷம்
அது அதான் சொன்னேனே அத்தை பொண்ணுடா எனக்கு பிடிக்காது விடுங்க பேச்சு எதுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணியிருப்பான். அதுக்கு மேலே வந்து சொல்லியிருக்க மாட்டான். ஆனால் வந்து உங்களுக்கு அவனை பிடிச்ச மாதிரி அவனுக்கு உங்களை பிடிக்காது அப்படிங்கிறதும் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நீங்கள் யார் அப்படிங்கிறது அவ்வளோவா உங்களுக்கு தெரியாது. அதை மட்டும்தான் தெரியாது தெரியும். ஏன்னா அந்த காலேஜில் கூட படிக்க விடாமல் விரட்டி விட்டால. ஸோ அதனால் வந்து பெருசாக யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. ஆஃபீஸில் வந்து சேர்ந்தப்போ கூட அவன் தான் சொல்லியிருப்பான், எப்படியோ இங்கே வந்துட்டேன், ஆனால் வந்து என்ன தெரியும், நான் உன் மாமான்லாம் யார்ட்டையும் என்ன மொதல் நீங்கள் வேலைக்கு வந்து அவன்கிட்ட நீங்கள் அவனோட இதெல்லாம் அவனோட கம்பெனி தான். ஆனால் அங்கே வந்துட்டு கேன்டீன் வந்துட்டு நீங்கள் உங்களோட சொந்த முயற்சியில் நீங்கள் சமைச்சது நல்லா இருந்தனால உங்களுக்கு அந்த கேன்டீனை நடத்துறதுக்கான இது கொடுத்துருப்பாங்களே தவிர அவனுக்கு இதை பற்றிலாம் எதுவுமே தெரிஞ்சிருக்காது. ஏதோ கேன்டீன் ஆர்டர் அவ்வளோதான் அவனுக்கு தெரியும். ஏன்னா அவன் இதெல்லாம் அவன் பார்த்துக்க மாட்டாலும் மேனேஜர் மூலியமாக தான் வந்து. அதனால் உங்கள் திறமைக்கு தான் அந்த வேலையே கிடச்சிருமே தவிர அவன்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா நீங்கள் 7 ஸ்டாரில் சமைக்கிற அளவுக்கு நல்ல ஒரு செஃப். ஸோ அதனால தான் வந்து நீங்கள் இது பண்ணியிருப்பீங்க. ஸோ முன்னாடி சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படின்னு மாமா அப்படின்னு வந்து நீங்கள் ஆசையாக நிற்கும் போது மூஞ்சில் அடித்த மாதிரி அவன் உங்களை ஹே இங்கேயும் வந்துட்டியோ, இங்கே பாரு வந்ததான் என் பேரை சொல்லிட்டு தெரியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பான். நீங்களும் என்ன நினச்சிக்கிறீங்க, மாமாவுக்கு இந்த ரெக்கமெண்டேஷன்லாம் பிடிக்காது அதனால தான் அப்படி பேசுகிறாரு, நம்ம ஏன் அவர் பேரை யூஸ் பண்ணி எதுவும் தப்பு பண்ண போகிறோம், சரி இருந்தாலும் அவர் சொன்னால் சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வரைக்கும் நினச்சிட்ருக்கீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு தெரியல. ஸோ பார்ட்டி அப்படிங்கிறதே வந்துட்டு உங்களுக்கு என்ன எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு நமக்கே சொல்ல அப்படின்னு யோசிக்கும் போது கூட என்ன இருந்தாலும் நம்ம அத்தை பொண்ணு நமக்கெல்லாம் போய் இவர் இன்வைட் பண்ணுவாரா, ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு யாராவது சொல்லுவாங்களா, அதனால தான் மாமா சொல்ல மாட்டேப்பார் அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ கூட நீங்கள் அலையாக விருந்தாடியாக அங்கே அழகாக கிளம்பி போகிறீங்க. அதுக்குள்ளே அங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன மச்சான் ஆள் வரலையா அப்படிங்கும்போது அவனுக்கு சுருன்னு கோவது, யார் ஆள் அப்படின்ட்டு அவன் கடுப்பாக, ரிலாக்ஸ் மச்சான் அதான் சொல்லுவியே ஒரு குருவி ஒன்றையே சுற்றி வருதுன்னு அதான் அப்படின்னு அவனுங்களோ இங்கே வரமாட்டிங்களான்னு கண்கள் அப்படியே அழைப்பாயே அவனுங்க கேட்க. ஜெகேவுக்கு அது புரியல. ஆனால் அவனுக்கும் உங்களை பற்றி சொன்னதுமே அவளை நான் கூப்பிடவே இல்லைடா, கண்டிப்பாக வரமாட்டான், சும்மா இருங்கடா, நான் பாட்டுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு அங்கே இருக்க கேர்ள்ஸோட ஆடிட்டு ஜாலியாக இருக்கும் போது அப்போ நீங்கள் அந்த இடத்துல வரீங்க. நீங்கள் வரும்போதே எல்லோரும் வந்துட்டு மாடர்ன் ட்ரெஸ் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் மட்டும் வந்துட்டு சாரீ வியோ பண்ணிவிட்டு உள்ளே வரும்போதே எல்லாரோட கண்களும் உங்கள் மேலே இருக்குது. அதில் சிலலாம் உண்மையிலே உங்களுக்கு சைட்டும் அடிக்கிறாங்க, பட் ரொம்ப எல்லாம் மீறலை. ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்களில் 3 பேர் அந்த நாதாரிங்க மட்டும் அப்படியே உங்களை அப்படியே மேமறந்து யாரா அந்த ஃபிகரு செம்மையாக இருக்கா, ஒரு வேலை இதுதான் சொன்னேன் அப்படின்னு சொல்லும் போதே நீங்கள் மாமா அப்படின்னு வந்து நிற்கிறீங்க. டான்ஸ் ஆடிட்டு இருந்தவனுக்கும் இந்த மாமா வார்த்தை மறுபடியும் ஓ மை காட் இது என்னடா கருமோ, பாட்டை தாண்டி இவ வாய்ஸ் என் காதுக்குள்ளே கேட்டுகிட்டே இருக்குது, எங்கே போனாலும் விட மாட்டாளா அப்படிங்கிற மாதிரி அவன் ஏதோ பிரம்மன் நினச்சி ஆடிட்டுருக்க. மாமா அப்படிங்கிறீங்க மறுபடியும் அப்படின்னு திரும்ப இப்போ நீங்கள் நிற்கிறத பார்த்துட்டு நீ அப்படின்னு பார்க்குறான். மாமா மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு 2 இதுலேயும் சொல்லிவிட்டு அப்படியே கை நீட்டிட்டுருக்கா. அவனும் உங்களையும் பார்க்குறான், அப்படியே திருன்னு முழிச்சிட்ருக்க. இப்போ அவன் பக்கத்தில் ஆடிட்டு இருந்த பொண்ணும் டார்லிங் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி தோட 1 செகண்ட் அப்படின்ட்டு அப்படியே உங்களை நல்லா பார்த்துட்டு கூப்பிடவே இல்லை ஆனாலும் வந்துட்டான் அப்படின்னு வலியக்க ஒரு சிரிப்பை சிரித்து இல்லாட்டி வீட்டில் எதாவது சொல்லிடுங்களோ பயம். ஹே ஐ ஆம் ரியலி சாரி உனக்கு இன்வைட் பண்ண மறந்துட்டாடின்னு அவன் சமாளிக்க. மாமா பரவாயில்ல, நான் உன் ஃபேமிலி தானே, ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கெல்லாம் இன்வைட் பண்ணி தான் வரணுமா என்ன, ஐயோ அப்படின்னு அவன் நினைக்க. மாமா இது என்னோடய ஸ்மால் கிஃப்ட் அப்படின்னு நீட்டுறீங்க. அந்த கிஃப்ட்டை அப்படியே பிரித்து பார்க்குறான், பட் தூக்கிலாம் போடலை, அதை அப்படியே இருந்து பத்திரப்படுத்தி வச்சுட்டு அப்படின்னு அவனுக்கு புரிஞ்சிருது. ஸோ உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்களும் வந்துட்டு சரி மாமா அப்போ நான் கிளம்புறேன் அப்படிங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு அந்த கிஃப்ட்டை பார்த்தனால ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கா. இந்த பக்கம் அந்தக்குள்ளே அந்த பொண்ணை பிடிச்சி எழுத்து டான்ஸ் ஆட சொல்லி அவன் எதுவும் யோசனையில் இருக்கா. இந்த பார்த்துட்டே இருந்தானுங்களா அவனுங்களும் வந்துட்டு என்னடா வந்தோடனே கிளம்புறா, நம்ம ஏதாவது கரெக்ட் பண்ண முடியுதா, ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு குட்டி அப்படின்ட்டு வரானுங்க. நீங்கள் அப்படியே வந்து திரும்பி பார்த்து என்ன அப்படின்னு கொஞ்சம் பதறீங்க. ரிலாக்ஸ்மா பதறாத, நாங்களாம் ஜேகேவோட ஃப்ரெண்ட்ஸ் தான், உனக்கு ஜேகேனா அவ்வளோ பிடிக்குமாம்ல அப்படி இப்படின்ட்டு அவங்க கிட்டே பேச இல்லை நீங்கள் ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு நகர போகிறீங்க. வெயிட்மா எல்லாத்தையும் சொல்லிட்டான், பாருமா அவனுக்கு ஒன்று பிடிக்கல, பட் எங்களுக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, ஒருத்தனுக்கு பார்க்குறேன், நாங்கள் 3 பேர் இருக்கோம், செம்மையாக கம்பெனி கொடுப்போம் அப்படி இப்படின்னு உங்ககிட்ட கொஞ்சம் ஓவராக அட்வான்டேஜ் எடுத்து பேச நீங்களோ புளிச்சுன்னு ஒரு அறைய விடுறீங்க ஒருத்தனுக்கு. யூ அப்படின்னு மறுக்க, யூ ராஸ்கல் யாரா நீங்களாம், மாமாவோட ஃப்ரெண்டுங்கனால சும்மா விட்டு போகிறேன், வாய் ஓவராக பேசுகிறீங்க, என்ன நான் கிராமத்துலேருந்து வந்தேன்னாலும் அப்படியே பயந்து போயிடுவேன் நினச்சிங்களா,
தொலைச்சிருவேன். என்கிட்ட தப்பாக நடந்துக்கணும்னா நினைக்காதீங்க. இதெல்லாம் நடக்காத காரியம். எனக்கு இருந்தாலும் என் மாமா மட்டும்தான் எனக்கு பெருசு. அப்படியே எனக்கு எவனையாவது கட்டி வச்சா கூட என் மாமாவை மட்டும்தான் அவனை நினைப்பேன். அப்படி இப்படின்ட்டு நீங்கள் டைலாக்லாம் அடிச்சுட்டு அங்கேருந்து செம்ம கடுப்பில் அப்படியே வெளியே போக, ஷூ இவ்வளோ விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் வேற உடனே வந்துட்டு பணத்தை கொடுத்து நீங்கள் கரெக்டாக வெளியில் வரும்போது உங்கள் சாரியில் ஜூஸ் ஊற்றுற மாதிரி ஆள் செட் பண்ணிவிட, அவனும் வந்துட்டு தெரியாமல் கொண்டு வந்து கொட்டுற மாதிரி ஒரு பேரை மேலே அடிக்க, ஐயோ அப்படின்ட்டு அவனும் அப்போ அதரி, சாரி மேடம் அப்படிங்கிறான். இட்ஸ் ஓகே, நான் தான் உள்ளேருந்து வரும்போது கவனிக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. ஆனால் அது வந்துட்டு அவனுங்க பேசி தான் கொட்ட வச்சுருக்கானுங்க. ஸோ அப்படி சாரியில் வந்துட்டு ஜூஸ் கொட்டவும் அவங்க, மேடம் உள்ளே ஒரு பார்ட்டி நடந்துட்டுருக்கு, அங்கே ரெஸ்ட் ரூம் இருக்குது, நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்லி உங்களை வந்துட்டு ரூமுக்கு அனுப்பிச்சி விட, நீங்களும் வந்துட்டு இல்லை பரவாயில்ல அப்படின்னு வெளியே போதான் பார்க்குறீங்க. மேடம் க்ளீன் பண்ணிட்டு போங்க மேடம், சாரி பாருங்கள் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அப்புறம் என்னோட பேர் தான் மேடம் கெட்டு போகும் அப்படி இப்படின்னு வந்தாலும் வந்துட்டு ஃபர்கியூ பண்ண மாதிரி பேச, சரின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு அப்படியே உள்ளே வரீங்க. ஸோ உள்ளே வந்துட்டு அந்த வாஷ்ரூமில் போய் சாரியை வந்து ஒன் ஃப்ளீட்டில் தானே விட்டுருக்கீங்க, மேலே ஜூஸ் கொட்டிச்சில். ஸோ அதை வந்துட்டு அப்படியே நீங்கள் ரிமூவ் பண்ணி அலசிக்கிட்டு இருக்கீங்க. அது ஒரு ஒயிட் சாரி. ஸோ வந்துட்டு அதில் வந்து கரையாயிருமேன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நல்லா அலசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஜேகேவை வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் பிளான் பண்ணி அமுச்சு விட்றானுங்க. உங்களை வந்து தப்பாக ஏற்கனவே உங்களை பிடிக்காது, அவனுங்களை நீங்கள் அடித்ததுனால இப்போ அந்த இடத்துல உங்களை அத்தனை பேர் முன்னாடி அவமானப்படுத்தணுங்கிறதுக்காகவே ஜேகேவை வந்துட்டு அங்கே வந்து அந்த பொண்ணு ஏதோ எங்ககிட்ட தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணுறான்னு நினைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்ல, எந்த பொண்ணு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறான். அதாண்டா உன் அத்தை பொண்ணு, நாங்கள் என்ன பண்ணுறது, என்ன இருந்தாலும் உன் ஃப்ரெண்டு எங்ககிட்ட அப்படி அப்ரோச் பண்ணும்போது எங்களுக்கு சங்கடமாக போச்சு மச்சான், அதான் உன்கிட்டே சொல்லிடலான்னு அந்த பொண்ணு அந்த ரூமில் நின்றுட்டு மாறாப்பா விளக்கிட்டு அப்படியே என் கூட வாங்க அப்படி இப்படின்னு தப்பாக பேசுகிறான் மச்சான், பணம் கொடுத்தா போதும் அப்படி இப்படின்னு சொல்கிறாடா. அவனால் நம்பல அப்படின்னு ஷோட்டை இறக்கி பிடிக்க, ஐயோ மச்சான் நாங்கள் ஒன்றும் போய் சொல்ல, நீ வேணா அந்த ரூமில் போய் பாரு அப்படிங்கிற மாதிரி அவனுங்க அப்படியே பச்சை போய் சொல்ல ஜிகேக்கோ சுருன்னு கோவாயிருது. அவனுக்கு அதை நம்ப முடியல. ஏன்னா மாமா நான் பின்னாடி சுற்றுறீங்கன்னு அவனுக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறானுங்களே, அவனுங்க கூடவே படிச்சுட்டு இருக்கானுங்களே. ஸோ அவனுங்க மேலேயும் நம்பிக்கை இருக்கிறனால யார் சொல்கிறது உண்மை யார் சொல்கிறது பொய்ன்னு அவனால் இது பண்ணவே முடியல. ஒரு வேளை இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி அப்படியே மேலே வந்து கதவை திறக்க, நீங்கள் அப்போ வந்துட்டு கரெக்டாக ரெஸ்ட் ரூமில் தானே நின்று வாஷ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ வந்துட்டு அப்போ அப்படியே ரெஸ்ட் ரூமில் வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஈரமாக இருக்கிறனால காய வைக்கலான்னு சொல்லிட்டு ஃபேனில் வந்து சாரி அப்படி பிடிச்சிட்டு நீங்கள் காய வச்சுட்டு கரெக்டாக ஜேகே கதை திறக்கும். நீங்கள் பதறி போய் அப்படியே திரும்புறீங்க, முந்தானி கீழே விழுந்துருது. ஸோ நீங்கள் நின்ன கோலமோ அவனுங்க சொன்னதும் கரெக்டாக இருக்க, சி நீ இப்படி இருப்ப நினைக்கவே இல்லடி அப்படிங்கிறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. தூக்கி வாரி போ மாமா அப்படி நீங்கள் அப்படியே சடனாக கண்ணில் டியோஸ். ஏன்னா அவன் திடீர்னு அப்படி பேசும்போது ஒரு மாதிரி ஆயிடுது. இல்லை மாமா நீங்கள் ஏதோ அப்படி நீங்கள் ஏதோ சொல்ல வர, வாய மூடு, அவனுங்க சொன்னப்போ கூட நம்பலடி, சி இப்படி இருப்பேன்னு நினைக்கவே இல்லை. பொண்ணத்துக்காக்க என்ன வேணால் பண்ணுவியா, என் பின்னாடி மாமான்னு தெரிஞ்ச, நான் கூட உன்னை என்னமோ நினச்சேன். எனக்கு கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுப்பேன் அப்போல்லாம் நினச்சிருக்கேன், இவளுக்கு ஏதா இவ்வளோ பணம் அப்படின்னு. எப்போ தானே தெரியுது எப்படி ஒன்று பண்ணிகிட்டு இருக்காடி நீ அப்படி அப்படின்னு கொஞ்சம் வார்த்தைகள் விட, மாமா அப்படின்னு நீங்கள் கத்த, என்னாடி மாமா அப்படின்னு உங்களா அந்த ரூம்லேருந்து தரன்னு எழுத்துட்டு வந்தேன். அத்தனை பேர் முன்னாடி, சி இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்க்கறதுக்கு நீ வேறு தொழில் பண்ணலாம். உனக்கு அவ்வளோதான் சுருன்னு கோபம் இது. செக்கேவை அடிக்க கைவங்க, என்னடி அப்படின்னு நம்ம கையை பிடிச்சி, நீ பண்ண கருமத்தை வெளியில் சொன்ன அவ்வளோதான், குடும்பம் மோனம் போயிடும், அதுக்காகவும் ஒன்று விட்டு வைக்கிறேன், உனக்கு இருக்குடி வீட்டில் சொல்லி உன்னை என்ன பண்ணுறப்பார் அப்படி இப்படின்னு கத்துறான். நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க மாமா, இதுக்கு ஒரு நாள் வருத்தப்படுவீங்க அப்படிங்கிறியா. நான் வருத்தப்படுறதுல இருக்கட்டும், இந்த மாதிரி வேலை பார்க்கறத நிறுத்து அப்படி இப்படின்னு உங்களை கொஞ்சம் அசிங்கமாகவே பேசி விட்டுறான். அழுகியா தாங்கலை, ஏண்டா வந்தோன்னு ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் அழுதுகிட்டே அந்த ரூம்லேருந்து அந்த ஹால்லேருந்து அப்படியே வெளியே போக, இப்போ தான் அவங்களுக்கு திருப்தியாக இருக்குது. போடி இப்போது எங்களையாவா கேவலப்படுத்தி அடிக்கிற, இப்போது உனக்கு பிடிச்சவங்க மாமாக்காரனே உன்னை கேவலமாக பேசி அனுப்பிட்டானா, இந்தமாரி தானே எங்கள் பவரை தெரிஞ்சுக்க, இதோட ஒன்று விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவனுங்க கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ அழுதுகிட்டே அப்படியே வந்துட்டு நீங்கள் இருக்கிற இடத்துக்கு வந்துருப்பீங்க. அங்கே வந்துட்டு நீங்கள் எப்படின்னா ஜேகேவோட அப்பார்ட்மெண்ட்டில் தான் ஆப்போசிட்டில் நீங்கள் இருக்கீங்க. 2 பேரும் ஆப்போசிட் வீட்டில் தான் இருந்துகிட்ருக்கீங்க. ஸோ அவனுக்கும் வந்துட்டு நீங்கள் லக்ஸூரியஸாக இருக்கலாம் பார்க்கும்போது, இவளுக்கு என்ன நம்ம இதில் அவ்வளோவா சம்பளம் கிடச்சிட போதாடி. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது. நீங்கள் வந்துட்டு இங்கே கேண்டீனில் அவனோட கேண்டீனில் சமைச்சது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுவீங்கன்னா, வெளியிலையும் போய் 7 ஹோட்டலுக்கு அப்பப்போ போய் ஏதாவது ரொம்ப பெரிய டிஷ்லாம் பண்ண கொடுக்கணுன்னா போய் செஞ்சு கொடுத்துட்டு வருவீங்க. உங்களுக்கு அந்த பணமும் வரும், அங்கேருந்தும் நல்ல ஒரு அமௌண்ட் வரும். ஸோ இப்படி தான் உங்களோட லைஃப்பை நீங்கள் இது பண்ணிகிட்டு இருக்கேன். தப்பாக பேச உங்களால் முடியல, அழுதுட்டு வீட்டில் வந்து அப்படி அழறீங்க, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. மாமாவே இப்படி பேசிட்டானே, இதெல்லாம் ஜேகேக்கு தெரியாது, இதெல்லாம் அவன் நினச்சி பார்க்க கிடையாது, இதெல்லாம் நடந்தது அப்படின்னு நான் சொல்லி வரேன். ஸோ வந்துட்டு நீங்கள் அப்படியே அழுதுட்டுருக்க, ஜேகேவும் வந்துட்டு அப்படியே செம்ம கடுப்பில் ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறோம், நிஜமாவே நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மை தானடா அப்படின்னு கேட்குறான். இருந்தாலும் அவனால் நம்பிக்கை, என்ன மச்சான்
எங்கள் மேலே நம்பிக்கை இல்லையா? அதான்டா உன்னையும் அனுப்பி வச்சோம். ஏன் பார்த்தல? இப்போ நீ பார்த்ததுனால தானே இப்படி கத்துனேன். ஏதோ கோவத்தில் தான் பேசினேன். எனக்கு இன்னும் முழுசாக நம்பிக்கை இல்லை. அந்த மாதிரி பண்ணுற பொண்ணெல்லாம் இல்லைடா. ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். சரிடா மச்சான், இதை வெளியில் சொல்லிக்காதீங்க அப்படி இப்படி சார். சச்சா, ஏன் மச்சான் நாங்கள் போய் சொல்ல போகிறோம்? உன் வீட்டு பொண்ணு அதெல்லாம் சொல்ல மாட்டேன்டா அப்படி இப்படின்னு அவனுக்கு நல்லவனுங்க மாதிரி பேச. சரி மச்சான் அப்படின்னு அப்படியே பார்ட்டியை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான். இங்கே நீங்கள் வீட்டில் வந்து கதறி கதறி அலறீங்க. ஏன் மாமா என்னை அப்படி பேசினேன்? நான் அப்படிப்பட்ட பொண்ணா மாமா? ஏன் மாமா என்னை இப்படி பேசினேன் அப்படின்னு அப்படி அலறீங்க. அவ்வளோ அழுகியாக வருது. ஸோ அந்த டோர்லேயே சாஞ்சு அழுதுகிட்டே உட்காந்துட்ருக்க. ரொம்ப நேரம் அப்படியே தான் அழுதுட்ருக்கீங்க. ஸோ அப்படியே அந்த அதிலே சாஞ்சு தூங்கிடுறீங்க. அப்போ அவங்க ஃபோனு திடீர்னு அலற ஆரம்பிக்குது. ஸோ டக்குன்னு எடுத்து பார்த்தா அவங்களுக்கு ஆரம் தான் கால் பண்ணிகிட்ருக்கான். ஸோ நீங்களும் எடுத்து ஹலோ மாமா அப்படிங்கிறீங்க. உடனே என் ஹோட்டலுக்கு வாமா. என்னாச்சு மாமா? அதுவா, நான் இப்போ வந்துட்டுருக்கேன். ஸோ நீ அங்கே வா சொல்கிறேன் அப்படிங்கிறான். நீங்களும் அங்கே போகிறீங்க. பார்த்தா வந்துட்டு அங்கே போலீஸ் வந்துட்டு ரைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலி என்னென்னா ஜேகே ஒரு நல்ல பிஸ்னஸ் மேனில் இப்போ தான் வளர்ந்து வரும் இளம் தொழிலதிபர் அவன். அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கோ அதுதான் இங்கே பெரிய இதே வந்துட்டு நம்ம கூடயே படித்தவன் இவன் முன்னேறி இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்தது மட்டும் இல்லாமல் இவனுக்கு என்னடா இவ்வளோ அழகாக ஒரு மாமா பொண்ணு அவ்வளோ கல்யாணம் பண்ணி இப்படியே செட்டில் ஆயிடுவானோ? முடியாது, இவனை ஏதாவது ஒரு வகையில் வந்து இது பண்ணணும்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு வந்து உங்களை கேவலப்படுத்தி அவன்கிட்டேருந்து பிரிக்கணுங்கிறதுக்காக அவனுக்கு ஐடியா பண்ண மாதிரி அதுவும் நடந்துருச்சு. அடுத்தது என்ன, அவனுக்கு கேடயமாக நீங்கள் தான் இருந்துருப்பீங்க. அவனுக்கு எந்த இது வராமல் யார் எது பண்ணாலும் வந்துட்டு அங்கேருந்து என்ன தான் அவன் ஆஃபீஸில் நீங்கள் இருந்தாலும் அவனுக்கு எதிராக எது நடந்தாலும் நீங்கள் வந்து கண்காணிச்சுட்டே இருந்திருப்பீங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் அந்த இடத்துல வந்து யார் யார் தப்பு பண்ணாங்களோ அந்த மேனேஜர்கிட்ட சொல்லி நீங்கள் தான் எல்லாத்தையுமே வந்து சூப்பர்வைஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதெல்லாம் நம்ம ஆளுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ எல்லாமே வந்துட்டு மேனேஜர் பண்ண தான் நினச்சிருப்பான். ஆனால் நீங்கள் தான் அவனுக்காக ஸ்பை வேலை பார்த்து அங்கே அவனுக்கு எதிராக யாராவது இருந்தால் கூட நீங்கள் அந்த இடத்துல அப்படியே அலைக்காக மேனேஜர்கிட்ட போட்டு கொடுத்து தூக்கிக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு ஒரு இது இருந்துகிட்டே இருந்திருக்கும். யார் இதெல்லாம் பண்ணுறா, இவர் வளர்ச்சி பிடிக்காம அப்படிங்கிற மாதிரி தான் யோசனையில் இருந்திருப்பீங்க. யாருன்னா உங்களுக்கு சரியாக தெரியல. பட் அதனாலே வந்துட்டு இந்த பார்ட்டிக்கு வரும்போது கூட நீங்கள் அதை தான் யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க. யாராவது ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களோ, மாமாவுக்கு ஏற்கனவே நிறைய எதிரிங்க இருக்காங்க, அவருக்கே அது தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான். இப்போயும் அதே மாதிரி தான். அது வேறு யாரும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸுங்களே தான். அவன் முன்னேறக்கூடாதுங்கிறதுக்காக நினைக்கிறவங்க நிறைய பேர் இப்படி நம்ம கூடயே இருப்பாங்க, ஒட்டுண்ணி மாதிரி நமக்கு தான் தெரியாது. இவனும் வந்துட்டு யதார்த்தமாக ஃப்ரெண்ட்ஸுங்களோட இப்படி ஜாலியாக இருக்க, அவனுங்களும் வந்துட்டு இதுதான் சாக்குன்னு நல்லா பயப்பிளைக்கி தண்ணியை ஊற்றி விட்டு மட்டையாக்கி அவனை கொண்டு வந்து ரூமில் போட்டு அவன் கூட சில கேர்ள்ஸாக உள்ள விட்டு அதான் சொல்லுவாங்கள்ல இளம் தொழிலதிபர் பெண்களுடன் உல்லாசம் அந்த மாதிரிலாம் வந்துட்டு நியூஸை பரப்பிட்டு அவன் பேரை கெடுக்கணும், அவனுக்கு இருக்கிற அந்த மதிப்பை குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வேலை பார்த்து தான் அவனுக்கு வந்துட்டு அவன் வந்து மட்டையானதும் நைஸாக தூக்கிட்டு வந்து அவனை போட்டு அதுவும் கூட வந்து சில கேர்ள்ஸை வந்து அரைக்குறையாக நிற்க வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்துட்டு அந்த ஹோட்டல் வந்து 7 ஸ்டார் ஹோட்டல், நீங்கள் ஒர்க் பண்ணிங்களா அதே ஹோட்டல். அது மட்டும் இல்லாமல் அது வேறு யாரும் இல்லாமல் ஆரமோட ஹோட்டல், அவன் தான் வந்து நடத்தியிருப்பான். ஆரம் வேறு யாரும் இல்லை, ஆல்ரெடி ஜின் சொன்னால அவரோட தம்பி தான் ஆரமும் ஜின்னும் வந்துட்டு அவங்களோட அத்தை பசங்க, அதாவது உங்கள் அப்பாவோட தங்கச்சி பசங்க. சரி வந்துட்டு உங்கள் அம்மாவுக்கும் அவங்களுக்கும் ஆகாது, சண்டை வந்துகிட்டே இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜேகேவுக்கு பெரியப்பா பசங்க இருக்காங்கன்னு சொல்லலாம். அவங்க மேரேஜ் தானே, உங்கள் அக்கா அவங்களுக்கு தானே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ அவங்க பெரியப்பா பசங்களுக்கு வந்து பெரியப்பாவும் பெரியம்மாவும் வந்துட்டு ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிருப்பாங்க. அதனால் வந்து தன்னோட அண்ணன் பசங்க தனியாக இருக்காங்களே, ஏன்னா அந்த டைமில் தான் ஜேகே பிறந்திருப்பான் அவங்க அம்மாவுக்கு. அவங்க கையில் குழந்தையோடு இருக்கிறனால ரெண்டு பசங்களும் சின்ன பசங்களாக இருக்கும்போது பார்த்துக்க ஆள் இல்லாதனால இவங்க வந்துட்டு அவங்க அம்மா வந்து நான் பார்த்துக்கிறேன் என் அண்ணன் பசங்களை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அதோட அவங்க அங்கேயே இருந்திருப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து இவங்களுக்கும் கூட கொஞ்சம் ஆகாதா. ஸோ வந்துட்டு இதுவே சாக்குன்னு சொல்லி உங்கள் அம்மாவும் இங்கே வந்திருக்கா. உங்கள் அப்பாவுக்கு வந்து தாயில்லாத பசங்களாம் தனியாக விட்டுட்டு போவேனா அப்படின்ட்டு உங்கள் அப்பாவும் வந்துட்டு உங்கள் அம்மா கூட சேர்ந்து அங்கே இருந்து அவங்களாம் வளர்த்துருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் சின்ன வயசுலேருந்து அந்த வீட்டில் வந்திருப்பீங்க. என்ன தான் அங்கேயே வந்துட்டு நீங்கள் பிறந்து வளர்ந்துருந்தாலும் அப்பப்போ வந்துட்டு அத்தை பசங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து சொல்லிக்கிட்டு தான் இருந்திருப்பார். ஆனால் உங்களுக்கு தான் அவங்க யார் என்னென்னலாம் தெரிஞ்சிருக்காது. ஆனால் ஆரம்க்கு ஜின்னுக்கெல்லாம் வந்து உங்களை வந்துட்டு அவங்க அம்மா வந்து அடிக்கடி காமிச்சு தான் வளர்த்துருப்பாங்க. ஃபோட்டோஸ்லாம் வந்து உங்கள் அப்பா சென்ட் பண்ணுறது அதெல்லாம் அவங்க பார்த்துருப்பாங்க. என்ன தான் அவங்க அம்மாவை பிடிக்கலானே உங்களை வந்துட்டு அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ அதனால் பார்த்துருப்பாங்க. இப்படி தான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஆரம் வந்து ஹோட்டலில் பார்த்ததுமே அவனுக்கு வந்துட்டு இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னா அவனே வந்து உங்ககிட்ட நீங்கள் வந்து இங்கேயுமே படித்து உங்களோட திறமையில தான் வேலைக்கு சேர்ந்துருப்பீங்க. அப்போ ஆரம் சடனாக ஒரு வாட்டி உங்களை பார்க்கும் போது தான் இவ்வளோ எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் ஃபோட்டோவை தேடி பார்த்தவன் உங்ககிட்ட வந்து ஹே நீ வந்துட்டு அப்படின்னு உங்கள் அப்பா பேர் சொல்லி கேட்க, ஆமாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க, நல்லதாக போச்சு மாமா எங்களை பற்றி சொன்னதே இல்லையா, என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்க, அது நான் ஒத்த பையமா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்ல, ஓ சொல்லியிருக்காரு ஆனால் யாரு நான் பார்த்ததில்ல, ஓ நீங்கள் தான் மாமாவானே அப்போ தான் வந்துட்டு பழகிருப்பீங்க. ஸோ அதுலேருந்து ஆரமையும் தெரியும் ஜின்னையும் தெரியும். ஸோ வந்துட்டு 2 பேர்கிட்டையும் வந்துட்டு நீங்கள் நல்லா பழகிருப்பீங்க. இப்படியே வந்துட்டு உங்களை பார்க்க இருக்கும்போது தான் நீங்கள் வந்துட்டு ஜேகே வந்துட்டு கம்பெனிலாம் ஆரம்பித்ததும் அவங்ககிட்ட போகணுன்ட்டு இவங்ககிட்ட சொல்ல போய் ஆகணுமா அப்படின்னு ஆரம் கூட கேட்டிருப்பான். எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும்,
அத்தாமாம்மா அப்படின்னு சொல்ல ஆரம்க்கு புரியுது. சரி சரி, ஆல் த பெஸ்ட் அப்படிங்க. எதுக்கு? லவ்வில் சக்ஸஸ் ஆக அப்படின்னு சொல்லியிருப்பான் சிரிச்சிட்டே. தேங்க்ஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வந்து இங்கே வேலைக்கு சேர்ந்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஆரம்க்கு தெரியும் உங்கள் லவ் மேட்ரு எல்லாம். அப்போ தான் வந்துட்டு அவன் வேறு வெளியில் இருக்க, அவன் ஹோட்டலில் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சதுமே யார் என்ன அப்படின்னு விசாரிக்கும் போது தான் அது ஜேகேவுக்கு நடக்குதுன்னு தெரிஞ்சதும், ஜேகேன்னு பேரை கேள்விப்பட்டதுமே இந்த நேம் யாரோ சொல்லி கேள்விப்பட்டிருக்கமே அவனுக்கே அப்போ தான் ஞாபகம் வந்து டக்குன்னு உங்களுக்கு கால் பண்ணி உங்களை வர சொல்லிட்டு அவனும் வந்துட்டு ஹோட்டலுக்கு திரும்பி வந்துட்டுருக்கான். அதுக்குள்ளே எதுக்கும் முன்னாடி அங்கே இந்த ஊர்லேயே இருக்கிறதால நீங்கள் போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் போய் ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி முன்னாடி வந்திருப்பீங்க. ஸோ போலீஸ் கரெக்டாக வந்து ரூம் ஓப்பன் பண்ண நீங்களும் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்க்குறீங்க. அது நகரமா உள்ளே பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, சார் நானும் என் ஹஸ்பண்டும் அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணிட்டு சரி உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவு திறந்து விடுங்க. உள்ளே வந்து பார்க்க ஜேகே வந்துட்டு அப்படியே வந்துட்டு கொஞ்சம் அரைக்குற ட்ரெஸ்லாம் அப்படியே படுத்திருக்கான். மேலே பெட்ஷீட் பற்றிருக்கு. என்னாச்சும் இருக்குது அப்படின்னு கேட்க, சார் தூங்குறாரு சார், அவருக்கு எனக்கு பர்த்டே, கொஞ்சம் லைட்டாக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டார் அதான். ஓகே சாரி இந்த நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். ஆனால் நீங்கள் ஒரு ஒய்ஃப் தானா? அதுலேயும் சிலருக்கு பணம் கொடுத்துருப்பாங்க, அவனுங்களும் வந்துட்டு விடாமல் எல்லா பக்கமும் தேடுறாங்க. சார் யாரும் இல்லை அப்படிங்கிறாங்க. இவங்க ஒய்ஃப் தானா? நம்ப முடியாது அப்படி இப்படின்லாம் கேட்க, அப்போ தான் நீங்கள் அவங்க கழுத்தில் போட்டிருக்க தாலியை எடுத்து வெளியே போட்டு, நான் ஒய்ஃப் தான் சார், வேணா இந்த பாருங்கள் எங்கள் கல்யாண ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களாம் வந்துட்டு ஃபோட்டோவை எடுக்கிறீங்க. இல்லை ஃபேமிலி ஃபோட்டோவே இருக்குது. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு பார்க்குறாரு. இது என்னம்மா அப்படின்னு பார்த்துட்டு, சார் இது என் ஃபேமிலி ஃபோட்டோ, இங்கே பாருங்கள் நானும் இருக்கேன் அவரும் இருக்கார், கல்யாண ஃபோட்டோ இதுக்குள்ளே தான் அப்படின்னு கேலரியில் தேடுற மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் இருக்கிறனால டக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேடிட்டு இருக்க. ஓகேம்மா ஃபேமிலியிலே இருக்கேங்கும் போது தப்பான பொண்ணாக இருக்க மாட்டேன் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் நானும் இந்த ஹோட்டலுக்கு அடிக்கடி வந்திருக்கேன், நான் நீங்கள் பார்த்துருக்கேன், நீ இந்த ஹோட்டலில் தானே செஃபாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்லாம் அவர் கேட்க, ஆல்ரெடி பார்த்துருப்பாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு அவங்களுக்குமே ஒரு இதுக்கு வந்து செஃபாக இருந்து நீங்கள் வந்து சமைச்சு கொடுத்துருப்பீங்க. ஓ ஆமாம் சார் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உன்னை பார்த்ததுமே தோணுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு, யோ அந்த பொண்ணை எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்ப. அப்பாடான் இருக்கு உங்களுக்கு. அடுத்த நிமிஷம் ஆயிரம் என்னாச்சு அப்படின்னு மேலே வரான். மாமா நல்ல நேரத்தில் கால் பண்ணி சொன்னீங்க, நான் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில, அதான் இந்த ரூமில் இந்த பொண்ணுங்களை அடித்து அந்த பால்கனியில் ஏதாவது கட்டி போட்டு வச்சுருக்கேன், அப்படியே எல்லாம் ட்ரக்ஸ் எடுத்துருக்குறாங்க, அதான் ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களை இழுத்து கட்டிட்டு போலீஸ் போய் அங்கே செக் பண்ணக்கூடாதுன்னு பயந்துட்டே இருந்தேன். நல்ல வேலை பால்கனி சரி யாரும் போகல, மொத்த ரூமையும் செக் பண்ணிவிட்டு என்கிட்ட விசாரிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. அதெல்லாம் சரி, ஏன் இவர் எப்படி அப்படின்னு ஆரம்பிக்க, அது அவர் ஃப்ரெண்ட்ஸ் மாமா அதான் அப்படி இப்படின்னு நீங்கள் சமாளிக்க. சரி ஓகே, அவனுங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அவனுங்க எனிமின்னு சொல்லி கொடு, அப்போ தான் அவருக்கு புரியும். எனிவேஸ் ஓகே, நீ இந்த நேரத்தில் இப்போது என்ன பண்ண போகிற? இங்கே இருக்கியா? இல்லை மாமா உங்களுக்கோ அவமானம் நடந்தது இருக்குது ஞாபகம் இருக்குல்ல, ஸோ உங்களால் அங்கே இருக்க முடியல, அது ஆரம்பிட்டலாம் நீங்கள் சொல்லலை. ஆனால் அது மாமா எனக்கு நாளைக்கு அக்கா கல்யாணம், நான் அதனால் இங்கேருந்து கிளம்பணும் மாமா, அம்மா கால் பண்ணிகிட்டே இருக்காங்க, இவர் வேறு பார்ட்டின்னு சொல்லி இங்கே லேட் பண்ணிட்டாரு, அதான் அவர் காலையில் எழுந்ததும் அவரை ஊருக்கு வர சொல்லுங்கள், நான் கிளம்பிட்டேன்னு சொல்லிடுங்க அப்படின்னு மட்டும் சொல்லிவிட்டு நீங்கள் பார்த்துக்கோ மாமா அப்படின்னு சொல்கிறேன். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் இப்போது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஆளுங்களை வச்சு அந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணி விட்டு அவங்களை இழுத்துட்டு போய் வெளியில் விட்டுறாங்க ஹோட்டலுக்கு வெளியில். ஸோ நீங்களும் வந்துட்டு அப்படியே அழுதுட்டு உங்கள் ஸ்கூட்டியில் ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்துடுறீங்க. வீட்டுக்கு வந்தாலும் அழுக தாங்கலை, உங்களுக்கும் வந்துட்டு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. உங்கள் அக்கா மேரேஜுங்கனால உங்கள் அம்மா வர சொல்லி உங்களுக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு மேரேஜுக்கு கிளம்பி போயிடுறீங்க. ஜேகே மார்னிங் தான் வந்துட்டு கண்ணே முழிச்சிருப்பான். ஸோ முழிச்சிருக்கும் எல்லாம் அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குது, தலையெல்லாம் ஹேங் ஓவர். அது என்னத்தை கொடுத்தானுங்க இவ்வளோ போதையாக இருக்குது, மணி என்னன்னு பார்க்குறான், மணி 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஓ மை காட் அப்படின்னு அடித்து பிடிச்சி எழுந்து அப்படியே வெளியில் வர ஆரம் வந்துட்டு அப்போ கரெக்டாக அவனும் ஹோட்டலுக்கு கரெக்டாக அவனும், ஹலோ மிஸ்டர் இப்போ நீங்கள் ஓகேவா அப்படின்னு கேட்க, என்ன உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஜேகே பார்க்குறான். ஆரமோ ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஹீரோட மாமா அப்படின்னு நின்று கொடுக்க, நானும் அவளுக்கு அத்தை பையன்தான் அப்படிங்கிறான். தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் உங்களுக்காக அவள் இவ்வளோ செஞ்சுருக்கா, என்ன செஞ்சா அப்படின்னு இப்போ கேட்க, இப்போ தான் நடந்ததெல்லாம் ஆரம் சொல்கிறான். அவ்வளோதான் ஜேகேக்கோ ஒரு மாதிரி ஆயிடுது. என்ன சொல்கிறீங்க நிஜமாவா அப்படின்னு கேட்குறான். நான் ஏன் போய் சொல்லணும், வேணா பாருங்கன்னு சிசிடிவி ஃபுட்டேஜ் வரைக்கும் அவனுங்க கொண்டாந்து உள்ளே போட்டது, கேர்ள்ஸை உள்ளே விட்டது எல்லாத்தையும் காட்ட. ஓ மை காட் இவனுங்களாம் ஃப்ரெண்ட்ஸா இவனுங்களா அப்படிங்க. அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, உங்கள் பிரதருக்கு மேரேஜ் ஆகல. ஓ மை காட் அவள் கிளம்பிட்டா, அவங்கள வர சொன்னான். ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கிளம்பி வரவன் தான் உங்களை வீட்டில் வந்து தேடினா நீங்கள் தான் கிளம்பி போயிட்டீங்களே. ஸோ அவன் அதுக்கப்புறம் கிளம்பி கல்யாணத்துக்கு வந்திருப்பான். கல்யாணத்துலேருந்து உங்கள் பின்னாடியே தான் சுற்றுறான், அவங்கக்கிட்ட பேசணும், மன்னிப்பு கேட்கணும். பட் நீங்கள் தான் எதுக்குமே வந்து பிடி கொடுக்காம அலைய இங்கே மடக்கி வச்சு உங்ககிட்ட கேட்க, இப்போ நீங்கள் அந்த தாலி வந்து நீங்களாவே கட்டிக்கிட்டு தான் வந்திருப்பீங்க, அவனை காப்பாற்றணுங்கிறதுக்காக ஒரு ஐடியாவோட தான் வந்திருப்பீங்க. ஸோ அதனால தான் அந்த கழுத்தில் போட்டு நின்று இருப்பீங்க. அந்த தாலியை தான் இப்போ அவன் கேட்கவும் உடனே கழட்டி இதான உன் தாலி நீயே வச்சு கொண்டு கொடுத்துட்டு போக. இப்போ அதை பார்த்துக்கிட்டே நின்று அப்படி கண்ணில் டியர்ஸ் வருது. இல்லை இதே தாலியை அவன் கழுத்தில் கட்டி
உன்னை என் பொண்டாட்டி ஆக்க வேண்டி திரும்பவும் நீ என்னை மாமா மாமான்னு சொல்ல வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேலே வர. இங்கே நீங்கள் சின்ன கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே மாமா மாமான்னு பேசிட்டு இருக்க. அவனுக்கும் இரிட்டேட் ஆகுது. எவனாவது ஒருத்தன் மாமான்னு குறுக்க வந்துடுவானா, யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஹலோ யார் நீங்கள் அப்படின்ட்டு மறுபடியும் ஜேகே கேட்க. ஜின்னோ எங்கப்பா இன்ட்ரோ பண்ண கொடு விட்ட, நீ தான் அதுக்குள்ளே இந்த பொண்ணை தள்ளிக்கிட்டு போயிட்டியே, நான் இவளோட மாமா அடிக்கிறான். படுத்துறானுங்க அப்படின்ட்டு ஜேகேவை நான் கூட தான் மாமா அடிக்கிறான். ஹோ சரி இருந்துட்டு போங்க, அதனால் என்ன, இங்கே பாருடி உனக்கு இந்த ட்ரெஸ் செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு அப்புறம் உனக்காக நான் ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன், இந்த ட்ரெஸ்ஸுக்கு இந்த பேங்கிள் மேட்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேங்கிள்ஸை கொடுக்க. செம்மையாக இருக்கு மாமா எப்படி அப்படிங்கிறீங்க, அதெல்லாம் அப்படி தான் அப்படிங்கிறாரு. ஐயோ நீ ரொம்ப சமத்து மாமா அப்படின்னு வேணுங்கனே ஜேகே வெறுப்பேற்றதுக்கோசரம் நீங்கள் வந்துட்டு ஜின்னை வந்துட்டு கொஞ்சிட்டுக்கா. அவரும் சரி சரி போடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. வாடி நானே போட்டு விட்றேன்னு அவர் கொஞ்சம் வாடி போடின்னு உங்களை பேச. இங்கே ஜேகே கூப்பிட்டு ஹலோ பிரதர் அப்படிங்கிறான். என்னப்பா பிரச்சனை அப்படின்னு ஜின்னு திரும்ப என்ன தான் நீங்கள் அவளுக்கு மாமாவாக இருந்தாலும் இந்த வாடி போடி இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாரு. எதை நான் ஏன் அதை அவாய்ட் பண்ணணும், அவளுக்கு பிடிச்சிருக்கு கூப்பிடுற அவளுக்கு எனக்கும் பிரச்சனை இல்லை, அதை கேட்குற அவளுக்கும் பிரச்சனை இல்லை, உனக்கு என்ன அப்படிங்கிறாரு. ஏன்னா நான் அவளை கட்டிக்க போகிறவன். இது எப்போலேருந்து அப்படிங்கிற மாதிரி அவர் பார்க்க. அவர் அப்படி தான் வளரிட்டே இருப்பார். நீங்கள் காதில் வாங்கிக்காதீங்க மாமா, எனக்கு நீங்கள் வலையில் போட்டு விடுங்க அப்படின்னு கை நீட்ட. ஜிகேவோ கையை பிடிச்சி ஓர பண்ணாத அப்படிங்கிறான். நான் ஒன்றும் பண்ணலை, நீங்கள் போட்டு விடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வலையில் போட்டுக்க. அவருக்கும் ஏதோ கூடமாக நடக்குது அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டே சிரிச்சுட்டு வெறுப்பேற்றுறதெல்லாம் ஓகே, அதுக்குன்னு ஓவராக பண்ணாத அப்படிங்கிறாரு காதுக்கிட்ட வந்து. நான் ஒன்றும் வெறுப்பேற்றலை, நிஜமாக தான், உங்களுக்கு போட பிடிச்ச போடுங்க இல்லைனா பரவாயில்ல அப்படிங்கிறீங்க. உடனே டென்ஷன் ஆகாதடி, அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஏதோ கையை பிடிச்சிட்டு அங்கேயும் இங்கேயும் அந்த கோவில் ஃபுல்லாக சுற்றுறீங்க. இதெல்லாம் பார்க்க ஜெக்குக்கு வீட்டுக்கு வருவல்ல இப்போ இருக்கு உனக்கு பூரா பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு செம்ம கடுப்பாகிறான். அப்போ ஜெனுக்கிட்ட மாமா எப்போ நீங்கள் ரிட்டர்ன் போகிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. நான் இப்போ கிளம்பிடுவேன் அப்படிங்கிறாரு. என்ன மாமா எதுவும் வேணுமோ அப்படின்னு கேட்குறேன். நானும் வரேன் நாளைக்கு, ஒரு நாள் தங்கலாமே. ஒவ்வொன்னே போகிறேங்கிறான். ஒரு நாள் பாரு, இத்தனை நாள் என்ன இவன் கூட போயிட்டு இருந்தா என் கூட தான் வேணாண்டாலும் தொத்திக்கிட்டு வருவா தொத்திக்கிட்டு போவா. இத்தனை நாள் நீங்கள் கூட போகும்போது எனக்கு கடுப்பாக இருந்திருக்கும். பட் இப்போது அவனே உங்களை கூட்டிகிட்டு போகணுன்னு நினைக்கிறான். சரி தனியாக போகும்போது அது சான்ஸ் கிடைக்கும், ஏதாவது பேசலாம் அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருக்கா, மனசில் உள்ளதெல்லாம் பேசலாம். பட் நீங்களும் அதுக்கு வந்து முட்டுக்கட்டை போடுற மாதிரி நீங்கள் ஜின்னோட கிளம்புறங்கவும் அவளுக்கும் அவ்வளோதான் செம்ம கடுப்பாகுது. இவளை அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சிட்டு இருக்கான். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, எப்போவும் என் கூட தானே வருவேன், நானே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிறான் கூடால. நீங்களும் ஒன்றும் தேவையில்லை, உங்களுக்கு தான் வேலை நிறையா இருக்கும், எப்போவுமே எப்படியாவது கழட்டி விட்டு போகணும் தான் நினைப்பீங்க. இப்போ மட்டும் என்ன, நான் ஜென் மாமா கூட போய்க்கிறேன், மாமா கூட்டிகிட்டு போவல அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு கூட இங்கே ஒரு ஒர்க் இருக்குது, அதை முடிச்சுட்டு கிளம்பிலாம் பார்த்தேன். சரி நீ சொல்கிறனால நான் அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு அப்படியே ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டு தங்கிட்டு நாளைக்கு வரேன், நம்ம போகலாம் அப்படிங்கிறாரு. சரி மாமா தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்க்குறேன், நான் அவரோட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜிகே ஒரு லுக் கூட. ஜிகேவோ மரம் முடிச்சிட்ருக்கான். சின்னும் இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்வியாடி அப்படிங்கிறாரு. இல்லை மாமா அது சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்புறம் மறுபடியும் கைப்பிடிச்சி. இங்கே ஜேகேக்கு தான் வெறுப்பின் உச்சத்துலேயே இருக்கான். ரொம்ப ஓவராக பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் செம்ம கடுப்பில் நின்றுட்டுக்க. என் பொண்டாட்டியை பார்த்தியா அப்படின்னு ஜேவப் போகிறான். இப்போ ஜேவப் தான் மேரேஜ் ஆகிருக்கு, அதுவும் உங்கள் அக்காவோட. இவன் ஒருத்தன் பொண்டாட்டியை காணும் போடா, நானே கடுப்பில் இருக்கேன். ஏன்டா பொண்டாட்டியை பார்த்து தானே கேட்டேன், அதுக்கு என்ன கத்துற எரிஞ்சு விழுற. இப்போ என்னடா உன் பொண்டாட்டி என்ன பேக்கெட்குள்ளே வச்சுருக்கேன் எனக்கே தெரில, இதோ போதி போகிறாளே அவளே அடங்க மாட்டா, அவள் அக்கா மட்டும் அடங்கிடுவாளா அப்படின்னு கத்திட்டு இருக்கா. இப்போ அவங்க சிஸ்டர் அப்படியே குழந்தைய தூக்கிட்டு அந்த பக்கமாக வந்து அப்படியே முறைச்சி பார்க்க. ஆத்தி இவன் இங்கே தான் இருந்தாளான்னு ஜெயிக்க. அது அண்ணி அப்படின்னு அவன் அப்படியே வளர. குழந்தை அழுதான், அதான் தூக்கிட்டு போனேன். சரி வா அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு ஜேகப்போ அவள் கை பிடிச்சி எடுத்துப்பா. என்னடா இது நம்ம அண்ணனுக்கா கோவமெல்லாம் வருது அடிக்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். ஜேஹோப்போ அவளை இழுத்துட்டு போய் எங்கடி போனேன் அப்படியே கேப் கிடச்சதும் எஸ்கேப் பண்ணலான்னு பார்த்தியா. ஐயோ ஏன் இப்படியே பேசி சாவடிக்கிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி எந்த எண்ணமும் எனக்கு இல்லை. போகிறே பார்த்தாலே தெரியுது, எதிர்பார்க்காம என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அதான் மூஞ்சில் அப்படியே வெறுப்பு தாண்டவ மாடுதில்ல. ஏங்க இப்படிலாம் பேசுகிறீங்க, நான் அப்படிலாம் நடிக்காதடி, எனக்கு தெரியாதவனை பற்றி
அப்படின்னு அழுதுட்டுருக்கா. ஸோ அப்படியே இங்கே ஜேகேவும் வந்துட்டு ஐயோ அப்படின்னு வெறுப்பில் அவன் பாட்டுக்கு சுற்றிட்டு இருக்கான். வீட்டுக்கு வந்ததும் யாருக்கும் தெரியாமல் பதுங்கி உங்கள் ரூம்குள்ளே மெதுவாக வர. அப்போ தான் நீங்கள் குளிச்சுட்டு வரீங்க. எப்போ பார்த்தாலும் டவலோடையே வந்து நம்மளை இது பண்ணி விட்றாளே அப்படின்ட்டு அவனும் வந்துட்டு கதவை சாத்த டக்குன்னு அந்த சவுண்டு கேட்டு நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. ஹே நீ அப்படிங்கும் போதே டக்குன்னு கிட்ட வந்துடுறான். அப்படின்னு ஸ்மெல் பண்ண ஷோ என்ன பண்ணுறீங்க வெளியே போ அப்படின்னு தலை பார்க்க. ஹே போகிறேன்டி. அதுக்கு முன்னாடி எதுக்கு அவன்கிட்ட அப்படி பேசினேன்? யாருக்கிட்ட? அதான் அவங்க அம்மான்னு சொல்லிட்டு ஒருத்தன் பின்னாடி சுற்றிட்டு இருந்தியே. பாரு உனக்கு இதுக்கு மேலே வார்னிங் கிடையாது. அப்புறம் கட்டுப்பானா அவ்வளோதான். என்ன பண்ணுவீங்க நீங்கள்? யார் அதை சொல்கிறதுக்கு? நானா உன் புருஷன்டி. இதை கழட்டி என் கையில் கொடுத்துட்டு என் பொண்டாட்டி இல்லைனாயிருமா இதே தாலியாக உன் காலத்தில் சீக்கிரமே கட்டுவேன். அதெல்லாம் முடியாது. சரி அதை விட நாளைக்கு என் கூட தான் வரேன். நான் ஏன் உங்கள் கூட வரணும்? நான் என் மாமா கூட போவேன். இதை அப்படிங்க நானும் பொறுமையாக சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு அப்படியே எழுத்த கிஸ் பண்ணுறான். அப்படின்னு போட்டு குத்துன்னு குத்துறீங்க. விடாமல் அவன் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கு. அவனை பிடிச்ச தள்ள கரெக்டாக அந்த டோர் நாக் பண்ணுற சொன்னு கேட்டு அப்படின்னு நீங்கள் அதிர்ந்து போய் நிற்க. ஜேகேவோ அடுத்த நிமிஷம் டக்குன்னு பால்கனி சைடாக எகிரி குதிச்சு அவன் கிளம்பிடுறான். அப்பாடான் இருக்கு. நீங்களும் வந்துட்டு அம்மா அது ட்ரெஸ் பண்ணிகிட்ருக்கம்மா. இதே வேலையாக போச்சு. நைட்டு குளிச்சுட்டு இவோ ஒருத்தி அப்படின்னு அவங்க அம்மா கத்துறாங்க. கசன்னு இருக்குமா தெரியாமல் குளிச்சு தொலைஞ்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியில் வர. உங்கள் அம்மாவா சாப்பிட வாடி டெய்லி இதே வேலை சாப்பிட்ற இடத்துக்கு குளிக்க போவியா அப்படின்னு திட்டுறாங்க. இல்லைம்மா கசன்னு நடந்துச்சு. காலையிலேருந்து பாவாடை தாவணியில் தெரிஞ்சது அதான் அப்படின்னு சமாளிக்கிறீங்க. சரி வா அப்படின்ட்டு போகிறாங்க. ஸோ இப்போ நைட் ட்ரெஸ்ஸில் அப்படியே பயந்துக்கிட்டே வர. அப்படிங்கிறான். பின்னாடிலேருந்து பயந்துடுறீங்க. பயந்துட்டியா அப்படிங்கிறான். நீங்களும் தலையை கொஞ்சம் நான் பேசக்கூட இல்லை. ஏன்டா இப்படி பண்ணி என்ன சாவடிக்கிற அப்படின்ட்டு இருக்க. ஸோ அப்படியே நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறமும் உங்கள் பின்னாடியே ஒட்டிக்கிட்டு வர. நீங்களும் வந்துட்டு நேராக உங்கள் ரூமுக்கு போகாமல் அப்படியே வந்துட்டு உங்கள் அம்மா ரூமுக்கு போக. எங்கே அங்கே போகிறா அப்படின்னு பார்க்குறான். நீங்களும் உங்கள் அம்மா கிட்டே போய் அம்மா தனியாக படுக்க ஒரு மாதிரி பயமாக இருக்குது, நீ கூட படுத்துக்கிறியா அப்படின்னு கேட்குறீங்க. நீ என்ன சின்ன பிள்ளையாடி போய் படுடி என்ன பயம் அப்படி இப்படின்னு உங்கள் அம்மா பேசுகிறாங்க. உங்கள் அப்பாவோ அறிவில்லை அதான் பொண்ணு பயப்படுறாளோ இல்லை நாளைக்கு ஊருக்கு போயிடுவா மிஸ் பண்ணுருவா போல இருக்குது. ஏன் இப்படி பண்ணுற நீ அம்மா தானே அப்படி இப்படின்னு உங்கள் அப்பா கொஞ்சம் சொல்ல. உங்கள் அம்மாவோ சரி ஒன்றுங்களுக்கு உடனே ஆரம்பிச்சிடுங்க. கொஞ்சம் உங்கள் அம்மா வந்துட்டு ரூடான டைப் தான். ஆனாலும் அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்துட்டு சரி வா மிஸ் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்களும் இது வேறு வழி இல்லைன்ட்டு ஆமாம்மா நாளைக்கு ஊருக்கு கிளம்பிடுவேன். அதுக்கப்புறம் மறுபடியும் லீவில் தான் வர முடியும். அது வரைக்கும் உன்னை அப்பாவா அக்காவான்னு இந்த மாமா அத்தை எல்லாரையும் மிஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு நீங்கள் பேச ஆரம்பிக்கா. சரி படுமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை நீங்களும் படுத்துறீங்க. ஜேகேக்கோ ஒத்தையை கொண்டு வந்து படுக்க வச்சிட்டாலே பேச முடியாது அப்படின்ட்டு எட்டி மோளை நாளைக்கு எப்படி என் கூட தான் வர வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவன் ரூமில் படுத்துறான். நீங்கள் ஓரக்கனெல்லாம் வந்து நின்றுது புலம்பிட்டு போனதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. அப்பாடான் இருக்கு. நல்ல வேலை அம்மாவை கூட்டிகிட்டு வந்து இல்லாட்டி உள்ளே வந்து உயிரை எடுத்துருப்பா அப்படின்னு இருக்குது. ஸோ இப்படியே அந்த நைட்டு ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு கல்யாண வீடு இல்லையா. ஸோ அவங்க வந்துட்டு அந்த வேலை இந்த வேலைன்ட்டு எல்லாருமே இப்படி வந்து ஒரு வேலையில் இருக்கா. யாருமே இல்லை வீட்டில். இப்போயும் நீங்களும் ஜேகேவும் மட்டும்தான் இருக்கீங்க. ஜேகே மட்டும் கீழே உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கா. நீங்கள் மேலே வந்துட்டு போகிறது கிளம்பிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் குளிச்சுட்டு உங்கள் பெட்டிலாம் வந்துட்டு பேக் பண்ணி வச்சுட்டு போய் குளிச்சுட்ருக்கீங்க. இங்கே ஜேகே டிவி பார்த்துட்டு இருக்கா. கரெக்டாக ஜின்னு வராரு. ஸோ கால் பண்ணிவிட்டு வந்துருப்பார். நான் வர ரெடியாரு. நீங்களும் வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு குளிக்க போயிருப்பீங்க. அந்த கேப்பில் வந்துட்டு ஜேகே வந்துட்டு ஜின்னை பார்த்து என்ன ப்ரோ இந்த பக்கம் அது ஹீராவை கூட்டிகிட்டு போகலான்னு தான். அதுக்கு தான் நான் இருக்கனே. எது அவள் தான் என்ன வர சொன்னாலே. இங்கே பாருங்கள் ப்ரோ அவளுக்கு எனக்கும் சின்ன ஒரு சண்டை. அதுதான் அதுக்குள்ளே நீங்கள் பூந்து கெடாவட்டிடாதீங்க பாஸ் புரிஞ்சுக்கோங்க. லவ்வர்ஸ் பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லி ஜின்னை கழட்டி விட அவரை வந்துட்டு எனிவே அவள் ஹாப்பியாக இருந்தால் போதும். எனக்கும் தெரியும் அவளுக்கு உன் மேலே எவ்வளோ இஷ்டம்னு. என் பிரதர் சொல்லியிருக்கான். உங்கள் பிரதரா? ஆல்ரெடி மீட் பண்ணியிருப்பீங்க. அந்த ஹோட்டல் ஓனர். அடப்பாவீங்களா நீங்களாம் அண்ணன் தம்பியா அப்படிங்கிற மாதிரி ஜேகே பார்க்க. சரி எனிவேஸ் அவளோட சந்தோஷமாரு குட்டி பொண்ணு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறவ இவ்வளோ ஹாப்பியாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அடே ஜின்னும் வந்துட்டு ஒரு வழியாக கிளம்ப ஜேகேக்கோ ஐயப்பா சாமி கிளம்புப்பா அப்படின்னு ஒரு கூப்பிட போட்டு அவளே இன்றைக்கி நீ கூட தண்ணி வந்தானோ அப்படின்ட்டு அவனும் அப்படியே ஹாப்பியாக உட்காந்துட்ருக்கான். யாரும் இல்லாத நேரத்தை யூஸ் பண்ணி அவன் சொல்ல. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்துட்டு வீட்டுக்கு வராங்க. வெளியில் வந்துட்டு கோவிலுக்கு தான் போயிருப்பாங்க மறுபடியும். ஸோ வந்துட்டு எல்லோரும் வீட்டுக்கு வர அந்த நேரத்தில் வந்துட்டு நீங்கள் கிளம்பி அப்படியே கீழே வரீங்க. ஜேகேவும் வந்துட்டு ஆல்ரெடி பேக்கிங்லாம் பண்ணி வச்சுட்டு தான் ரெடியாக இருந்திருப்பான். ஸோ நீங்கள் வரும் அவன் பேக்கை தூக்கிட்டு வர. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. என்ன ஜின்னு மாமா வரேன்டாரு இன்னும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு கால் பண்ணி மாமா என்ன இன்னும் காணும் அப்படிங்கிறீங்க. ஐயோ சாரி எனக்கு திடீர்னு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க். நீ வர லேட் பண்ணிட்டியா அதான் கிளம்பிட்டம்மா சாரி ஜேகேவோட வந்துடுறியா மாமா அப்படிங்கிறீங்க. சாரிம்மா அப்படிங்க உங்களுக்கு இவன் தான் ஏதோ பண்ணியிருக்கான்னு புரியுது. ஸோ நீங்களும்
நீங்கள் குடி மாமா அப்படின்னு சொல்லிட்டு அழுகியா வருது. கண்ட்ரோல் பண்ணிட்டு சரி ஓகே அப்படின்னு காலை கட் பண்ணிவிட்டு நம்ம பேசாமல் பஸ்லேயே போயிடலாம் ஆடிட்டு அம்மா நான் கிளம்புறேன் அப்படிங்கிறீங்க. என்னடி அதுக்குள்ளே கிளம்புற? அம்மா வேலை இருக்குமா, அக்கா கல்யாணம் தானே, 3 நாள் தான் லீவ் கொடுத்தாங்க, அதுக்கு மேலெலாம் இல்லை, என் கல்யாணத்துக்கு வேணால் ஒரு வாரத்துக்கு எடுத்துக்கிறேன், இப்போ நான் கிளம்புறேன் அப்படிங்கிறீங்க. சரிம்மா ஜேகேவோ 1 வாரமா 10 நாளைக்கு மேலே உன்னை வெளியே விட்டா தானே வேலைக்கு போறியா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் மனசுல நினச்சிட்டு அப்படியே உங்களை பார்க்க நீங்களும் அவனை அப்படியே பார்த்துட்டு அங்கே நகர ஏய் நீ ஜேகே கூட தானே போகிற, எங்கடி தனியாக போகிற அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அது ஆமாம் அத்தை என் கூடவே தான் வரா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு கேஜி கூட அப்படிங்கிறான். என்னைக்குள்ள புது நாளாக அவன் கேட்க நீங்கள் அப்படியே முழிக்கிறீங்க. ரீ அப்படின்னு வாங்கிட்டு போய் அவனே லக்கேஜ்லாம் வச்சுட்டு அப்படின்னு கதவெல்லாம் திறந்து நீங்களும் இல்லை நான் பின்னாடி அப்படின்னு அவன் மறைக்க எல்லோரும் முன்னாடி அப்புறம் கிஸ் அடிப்பேன் அப்படின்னு பயமுடுத்துறான். செஞ்சாலும் செய்வான் பாடு பஃபி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முன்னாடி ஏறி உட்காடுறீங்க. நீங்கள் உட்காந்ததும் அவனும் டிரைவர் சீட் உட்காந்து அப்புறம் எல்லாத்துக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு கை காட்டேன். இப்போ அவங்க அக்கா குழந்தையோடு வராங்க. ஸோ வந்துட்டு டி கண்ணா செல்லக்குட்டி பாய் சித்தியை மிஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்க அவனும் வந்துட்டு ஏன் அப்படின்ட்டு குழந்தை வந்துட்டு இன்னும் 1 வயசு கூட ஆகலை. ஸோ அவன் மலையாள மொழி பேசுகிறான். அவனை அப்படியே பார்த்து கொஞ்சிட்டு உன்னை விட்டு போகவே மனசு வரலடாக்கா நான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கணத்தில் அப்படி கிஸ் பண்ணால் அவன் அவங்களே பிடிச்சி தாவிட்டு வர செல்லக்குட்டி அப்படின்னு அவனை வாங்கி வச்சு கொஞ்சம் அவனை கொஞ்சம் சக்கலை ஜேக்கவும் செல்லக்குட்டி சித்தப்பாவை மிஸ் பண்ணுவீங்களா சொல்லிட்டு அவனுக்கு ஒரு கிஸ்ஸை கொடுக்கவும் உங்கள் கணத்தில் ஒரு கிஸ் அடிக்கவுமா இருக்கான். உங்களுக்கும் கடுப்பாகுது இவனா அப்படின்னு. ஏன்னா காருக்குள்ள உட்காந்துக்கனால என்ன யார் அவன் கொஞ்சம் வெளியில் உள்ளவங்களுக்கு தெரியல. ஸோ குழந்தைக்கு என்ன புரிஞ்சிச்சோ என்னமோ ஜேகே கணத்தில் சொப்பணும்னு வைக்கிது. டே என் சித்தியவா வந்துட்டு கிஸ் அடிக்கிறேங்கிற மாதிரி ஜிக்கேவோ பாவி ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு சரி சித்தப்பாவை அடிக்கிற நீ அப்படின்னு அப்படியே அவனுக்கு கொஞ்சிட்டு சரி நாங்கள் கிளம்புறோம் சித்தப்பாவும் சித்தியும் அவனுக்கு அப்புறம் தங்கச்சி பாப்பா ரெடி பண்ணி தரோம் அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே முறைக்கிறீங்க சூடாயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எந்த காரை வந்துட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணி கிளம்புறேன். நீங்கள் போகிற வழிலாம் வாயே பேசல அப்படியே திரும்பி சைடாகவே பார்த்துட்டு வரீங்க. இங்கே ஜிக்கிக்கோ ஏதாவது பேசுடி அப்படிங்கிறான். உங்ககிட்ட பேச எனக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிறீங்க. ஏன்டி இப்படி பண்ணுற, முதல்லாம் எப்படி இருப்ப, அந்த ஹீரோ செத்துட்டான் எத்தனை வாட்டி சொல்கிறது. அது அன்றைக்கி நடந்தது எல்லாம் இப்போ தாண்டி எனக்கு தெரிஞ்சது, சாரி அது அப்படின்னு அவன் எதோ பேச ட்ரை பண்ணேன். நீங்களும் என்கிட்ட தேவையில்லாமல் பேசுனீங்க, காரை விட்டு இறங்கிடுவேன் அப்படிங்கிறீங்க. அது இல்லடி உங்ககிட்ட வாயை மூடிக்கிட்டு வர மாதிரி இருந்தால் நான் வரேன், இல்லைன்னா நான் இப்படியே குதிச்சிருவேன் அப்படின்னு நீங்கள் பயமுடுத்த. அதுக்கு மேலே ஜேகேவால் பேச முடியல. ஏன்னா கார் டோரை ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. லாக் பண்ண பேசலை ஓகே நான் பேசலை அப்படிங்கிறான். ஸோ அவனை பேசவே நம்ம அவங்களுக்கு கடுப்பாகுது. அவன் பேசினாலும் இரிட்டேட் ஆகுறீங்க. ஸோ அதனால் அவனும் பேசாமல் அமைதியாக இருக்கான். அன்றைக்கி நடந்த சம்பவத்தில் செம்ம கடுப்பாக இருக்கீங்கன்னு புரிஞ்சிக்க முடியுது. ஸோ அவங்க இன்னும் உங்ககிட்ட சாரி கேட்க தான் ட்ரை பண்ணுறான். நீங்கள் தான் கடுப்பில் இருக்கனால அவன் கொஞ்சம் விட்டு பிடிப்போம் அப்படின்னு அமைதியாக ஒரு வழியாக வந்துட்டு ஊருக்கு வந்து சேர்றீங்க. அப்பார்ட்மெண்ட் வந்ததும் கூட நீங்கள் வாய் பேசவே இல்லை. உங்கள் லக்கேஜை மட்டும் தூக்கிட்டு நீங்கள் கடை இருக்க இல்லை நானே எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு அவனும் உங்கள் லக்கேஜை எடுத்துக்க, நீங்கள் அதுக்கு மேலே இம்சை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சொல்லிட்டு கடகடன்னு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வீட்டுக்கு போயிடுங்க. லக்கேஜை கொண்டு வந்து அவன் வாசலில் வைக்க அதை மட்டும் உள்ளே இழுத்துட்டு டக்குன்னு கதவை சாத்திடுங்க. அப்படின்னு அவனும் உள்ளே வந்து பேசலான்னு பார்த்தா விடவே இல்லை. டாமெட் அப்படின்ட்டு சரிடி காலையில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு அவன் ரூமுக்கு போயிடறான். ஸோ வந்துட்டு இப்படியே தான் வந்துட்டு 2 பேரும் அவங்கவுங்க வீட்டில் இருக்கீங்க. உங்களுக்கும் இரிட்டேட் ஆகுது. இப்போ எதுக்கு இவர் ரொம்ப நல்லவரமாக நடிச்சிட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கா. ஜேகேக்கோ என்னது அன்றைக்கி ஏதோ தெரியாமல் புத்திக்கிட்டு போய் டே லூசு பையில இப்படி இல்லாமல் பேசி வைப்ப, ஒரு பொண்ணு அசிங்கமாக பேசினா செருப்பை கழட்டி அடிக்காமல் என்ன பண்ணுவா, அதான் படுத்துறான். சரி பண்ண தப்புக்கு பிராச்சித்தம், அவள் என்ன சொன்னாலும் கேட்டுக்குவோம். ஆனால் நம்ம மனசு ஃபுல்லாக இப்போ அவள் தான் இருக்கா, இதை புரிஞ்சுக்கதான் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லாஸ்ட்டாக அவனுக்கு பர்த்டே அப்போ கொடுத்தா அந்த கிஃப்ட்டை வரைக்கும் அப்படியே பார்க்குறான். அந்த ப்ரேஸ்லெட்டை பார்த்துட்டே இருக்கான். இவ்வளோ அழகாக இருக்கா, சே நம்ம மேலே எவ்வளோ லவ் வச்சுருப்பா அப்படின்ட்டு நீங்கள் வாங்கி கொடுத்த கிஃப்டெல்லாம் இப்போ எடுத்து பார்க்குறான். அத்தனை இருக்குது, எல்லாம் அவனுக்கு பிடிச்சதாக இருக்குது. நம்ம அம்மா அப்பா கூட நமக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு அவங்களுக்கு கூட தெரிஞ்சுக்குமா தெரியல, எல்லாத்தையும் நம்மளை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கா. நம்ம தான் அவளை பற்றி தெரிஞ்சுக்காமே விட்டுட்டோம் சே அப்படின்ட்டு இருக்கா அவனுக்கு. ஸோ நெக்ஸ்ட் டே எப்போ வரும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கா. இப்படியே வந்துட்டு அந்த நைட்டு ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் சமைச்சிட்ருக்கீங்க. ஸோ உங்கள் பின்னாடி வந்து அப்படியே உங்களை ஹக் பண்ண ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போடுது. நீங்களும் காலையில் எழுந்திரிச்சதும் கதவை வந்து பால் எடுத்துட்டீங்க. ஸோ அப்போ அப்படியே கதவை லாக் பண்ணல, சும்மா தான் சாத்திட்டு நீங்கள் வேலையை பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் வீடு தானே யார் வர போகிறா அப்படிங்கிற ஒரு தைரியம். ஸோ அவனும் அப்படியே பூனை மாதிரி வந்தவன் கதவை தந்துட்டு வந்து நீங்கள் சமைச்சிட்ருக்க தெரிஞ்சு பின்னாடிலேருந்து ஹக் பண்ண பயந்து பதறி போயிடுங்க. ரிலாக்ஸ் டி நான் தான் அப்படிங்கிறான். என்ன பண்ணுறீங்க பார்த்தா தெரியல கொட்டி பிடிச்சான் அப்படின்னு முத்த கொடுக்க கிட்ட வர தள்ளி போங்க அப்படின்னு பிடிச்சி தள்ளிட்டு என்ன வர ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்க. ஏண்டி என் பொண்டாட்டி நிறுத்துங்க, நான் உங்கள் பொண்டாட்டி கிடையாது. அதே தான் அன்றைக்கி. ஆமாம் நீங்கள் பொண்டாட்டி கிடையாதுல்ல, அப்புறம் எதுக்குடி என்ன டேஷுக்கடி என்னை காப்பாற்ற ஓடி வந்த அப்படின்னு கிட்ட வரான். அது ஒரு நன்றி கடன். என்ன நன்றி கடன்? ஐயோ அத்தைக்காக, அவங்கள எனக்கு பிடிக்கும்,
அவங்க பையன் அசிங்கப்படக்கூடாதுன்னு. நீங்கள் அந்த மாதிரி கிடையாதுன்னு எனக்கு தெரியும். அந்த வார்த்தை செருப்பால் அடித்த மாதிரி இருக்கு. பிகாஸ் அவன் நம்பலைல அவங்கள, ஆனால் நீங்கள் நம்புறீங்கள, அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு அது அப்படின்னு அவங்களே பார்க்குறான். நீங்களும் வந்துட்டு அவனுக்கு பிடிச்ச குழிப்பணியாக தான் சுட்டுட்ருக்கீங்க. ஸோ சுடும்போது கூட மனசுக்குள்ள இது மாமாவுக்கு ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அதனால் அவனை பார்த்ததும் கோவம். ஸோ அவனை வந்துட்டு ஹே எதுக்கு பிடிச்ச குழிப்பணியாரம் அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்டில் போட்டு அவன் பாட்டுக்க நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு அந்த மாப்பிள்ளை மாதிரி எடுத்து சாப்பிட உங்களுக்கு நான் செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லி வாயமில்ல. அவன் பாட்டுக்கு அமுக்கி சுடு சுடு நல்லாயிருக்கு அவன் கை பக்கமே பக்கோண்டி நான் சும்மா சொல்லக்கூடாதுடி 7 ஸ்டார் ஹோட்டல் செஃப்பு கூட தோற்றுறோம் என்னமா சமைக்கிற அப்படின்னு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு அப்படியே வந்துட்டு இன்னும் சுட்டு வைக்க அவன் பாட்டுக்க அள்ளி அப்பங்கள்னு அப்படி சாப்பிட்றான். நீங்களும் தின்னுட்டு போய் தொலை அப்படிங்கிற மாதிரி சுட்டு போட அவனும் சும்மா சொல்லக்கூடாது இப்படியே நீ சமைச்சு போட்டால் நான் நல்லா வெயிட் போட்டுருவேன்டி என்னம்மா சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கணத்தில் மறுபடியும் கிஸ் பண்ண வர தொல்லி போங்க அப்படின்னு சட்டாப்பி எடுத்து அப்படியே குறுக்க நிட்டு ஓகே கூல் கூல் அப்படிங்கிறான். வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை வெளியே துரத்தி விட்டுட்டு அப்பாடான்னு கதவை தாத்திட்டு அப்படி நிற்கிறீங்க. அவனும் திரும்பவும் காலிங் பெல் அமுத்த ஓட்ட வழியாக பார்க்குறீங்க. அவன் தான் நிற்கிறான். இவருக்கு ஒரு வேலையே இல்லை அப்படின்னு நீங்கள் திறக்கவே இல்லை. ஒருத்தி பேச வந்ததே பேச வரலையே சரி நாளைக்கு பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அவன் போக இங்கே நீங்களும் வந்துட்டு கிளம்பி ஆஃபீஸ்க்கு வரீங்க. ஸோ வந்ததும் உங்களோட வேலை கேண்டீனில் தானே அங்கே தான் இருக்கீங்க. பட் பயப்பிள்ளையால் இருக்க முடியலவங்க பார்க்காம வந்துட்டு அவங்கள தேடி கேண்டீனுக்கே வரான். நீங்களும் வந்துட்டு அப்படியே சமைச்சிட்ருக்க அப்படியே உங்களை ரசித்து பார்த்துட்டு நிற்கிறான். நீங்கள் எதார்த்தமாக திரும்ப இப்போ தான் அவனை பார்க்குறீங்க. நீங்கள் அப்படின்னு சொல்லி திணறீங்க. பாஸ்ன்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒதுங்கிக்கிறாங்க அங்கே நின்றவங்களாம். நீங்களும் அப்படியே உங்கள் ஹெல்ப்பர்ஸ்கிட்ட இதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சார் வேணும் அப்படின்ட்டு நீங்கள் அவன் வந்து இங்கே பாஸ் இல்லையா அதனால கேட்க அது எது கேட்டாலும் கிடைக்குமா அப்படிங்கிறான். என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. அவனும் உங்களை பார்த்து டக்குன்னு கண்ணடிக்க ஆரம்பிச்சிட்டான்டா. அப்போ இவன் அஃபிஷியலாக வரல வேணுன்னே வம்பளுக்கு வந்திருக்கான். நான் ஃபுட்டை சொன்னேன் சார் நானும் ஃபுட்டை தான் சொன்னேன் அப்படின்னு ஒரு மாதிரி பார்க்குறான். ஷோ இவன் வேறு அப்படின்ட்டு நீங்களோ இப்போ என்ன வேணும் நீ தான் வேணும் கிடைக்குமா அப்படிங்கிறான். என்ன வைக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களோ சார் ஃபுட் ஐட்டம் ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள் இல்லைன்னா கிளம்புங்க சார். ஓகே ஒரு காஃபி எடுத்துகிட்டு ரூம்க்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்துட்டு போயிடறான். காஃபி அதை கால் பண்ணி கேட்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு காஃபியை போட்டு யார்கிட்டையும் கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க அப்போ மறுபடியும் அங்கேருந்து கால் பண்ணுறான். அப்படி நீங்கள் எடுத்து ஹலோ அப்படிங்க யார்கிட்டையும் கொடுத்து விடக்கூடாது நீ தான் வரணும் நீ வரல நான் வருவேன் அப்படிங்கிறான். இம்சா அப்படின்னு சொல்லிட்டு வரேன் அப்படின்னு கட் பண்ணிவிட்டு நான் சார் கொண்டு போய் காஃபி கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு காஃபி எடுத்துகிட்டு நீங்களே வரீங்க. ஸோ வந்துட்டு அவனோட டோரை நாக் பண்ண எஸ் அப்படிங்கிற உள்ள ஃபைல் பார்த்துட்டு நீங்கள் உள்ளே வந்து சார் காஃபி அப்படின்னு வச்சுட்டு இங்கேருந்து போகலான்னு பார்க்க 1 செகண்ட் அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே நின்று திரும்பி பார்க்க காஃபியை குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லல எம்ப்ளாயிஸ்லாம் குடிச்சிட்டு இருக்காங்க நான் இது வரைக்கும் குடிச்சதில்லை அதனால் அப்படிங்கிறான். ஆமாம் இவன் நான் சமைச்சு சாப்பிட்டதே இல்லை என்ன அண்ட புழுகு ஆகாச புழுக்கு புழுகுறான் அப்படின்னு நினைக்கிறீங்க. பிகாஸ் அங்கே வந்த நாள்லேருந்து அவன் நல்லா ஃபுல் கட்டுறது உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ அவனும் கேட்டு வாங்கி சாப்பிடுவான் நீங்கள் சமைச்சா தானே. ஏன்னா அவங்க சமையல்லாம் அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும் ஏன்னா நல்லா சமைப்பீங்கன்னு அவனுக்குமே தெரியும். ஸோ அந்த அளவுக்கு இருக்கிறவன் இப்போ நடிக்கிறான். ஸோ நீங்களும் அமைதியாக இருக்க காஃபி வாயில் வச்சு பேக் என்னது இது காஃபியில் சுகரே போடலையா அப்படிங்கிறான். சுகர் இல்லை போட்டோமே அப்படின்னு யோசிச்சுட்டே போட்டேன் சார் அப்படிங்கிறீங்க. நான் இதை போய் சொல்கிறேண்ணா அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே போய் தாண்டா சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மறைச்சி பார்க்க இந்த காஃபியை நீங்களே வேணால் குடிச்சு பாருங்க அப்படிங்கிறான். இவன் ஒருத்தன் அப்படின்ட்டு உண்மையிலே போடலையோ அப்படிங்கிற டவுட்டில் நீங்கள் காஃபி எடுத்து வாயில் வைக்க அது நல்லா இனிப்பாக தான் இருக்குது சார் காஃபி நல்லா இனிப்பாக தான் சார் இருக்குது அப்படிங்கிறீங்க. இஸ் இட் அப்படின்னு எந்திரிச்சு வரான். எழுந்து வரானே அப்படின்னு நீங்கள் ஒரு ஸ்டெப் பேக் போக கிட்ட வந்து எங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி இப்போ சிப் பண்ணிட்டு ஆமாம் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது பிகாஸ் உங்கள் லிப்ஸ் பட்டனால இருக்குமோ அப்படிங்கிறான். இந்த வலியறதுக்கு தான் வர சொன்னேன் சார் இது ஆஃபீஸ் நான் உங்களை தப்பாக பேசக்கூடாதுன்னு பார்க்குறேன். ஒரு மரியாதையான இடத்துல இருக்கீங்க தயவு செய்து அந்த மரியாதைக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கோங்க என்கிட்ட ஒத்துமீறினீங்க அப்படின்ட்டு நீங்கள் வாய்ஸ் அரைஸ் பண்ண நடி பண்ணுவேன் அப்படின்னு கிட்ட வந்து ஹிப்பை ஹோல்ட் பண்ணி உங்களை அப்படியே கிட்ட நெருங்க சார் அப்படின்னு நீங்கள் விலக பார்க்க அவனும் விடாமல் அங்கே லிப்லாம் கிஸ் பண்ணி நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். இவ்வளோதான் காலில் கொடுக்கறது கைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறீங்க. எது அப்படின்னு பார்க்க செருப்பால் அடிப்பேங்கிறத நீங்கள் இன்டெரக்டாக சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு போக ஆத்தி செருப்பால் அடிப்பேங்கிறா என்னது இது ரொம்ப காண்டாகிட்டு போகிறாளே ஐயோ இவளை கூல் பண்ணணுமே ஐயோ கூல் பண்ணுறேன்னு நினச்சி மறுபடியும் காண்டாயிட்டி விட்டுட்ருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். அவன் உங்களுக்கும் அழுகையாக வருது ரொம்ப ஓவராக போகிறாரு என்னை பார்த்தா இவருக்கு எப்படி தெரியுது அன்றைக்கி அப்படி பேசிட்டு இப்படி வந்து என்கிட்ட அப்படின்னு அழுதுகிட்டே வரீங்க. ஸோ பார்க்குறவங்களாம் ஏதாவது நினச்சிக்குவாங்கன்னு கண்ணை அப்படியே தொடச்சி அப்படியே ஒரு ரெஸ்ட் ரூம்குள்ளே
பூந்து கதறி அலறீங்க. அவங்களால இப்போ ஜேகேவை வந்துட்டு மாமாவா கல்யாணம் பண்ணிக்கணும் அந்த எண்ணம்லாம் இப்போ இல்லை. முழுசாக அவங்க மனசுலேருந்து அவனை எடுத்துட்டீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு அவன் மேலே எந்த அளவுக்கு காதல் வச்சுருந்தீங்களோ இப்போ அந்த அளவுக்கு வெறுப்பு மட்டும் மண்டி கிடக்கு. அவ்வளோ ஆத்திரம் வருது. ஸோ நீங்கள் அவ்வளோ கோவத்தோடு தான் வரீங்க போகிறீங்க. அவங்ககிட்ட பேசுறது கூட கிடையாது. ஒரு நாள் வந்துட்டு வேலை முடிஞ்சு வந்தவனும் இவன் மார்னிங் ஈவினிங்கும் நீங்கள் இருக்கீங்களான்னு பார்த்துட்டு போகிறது தான் அவனோட வேலையாகவே வச்சுருக்கான். ஸோ வந்ததுமே அவங்களோட காலிங் பண்ண தான் அமுத்துறான். ஸோ நீங்கள் வந்து அட்லீஸ்ட் கதவை திறக்கலாட்டி அந்த டோர் ஹோலில் பார்ப்பீங்க. அதை அவன் பார்ப்பான். உங்கள் கண்ணை பார்த்துட்டாச்சும் போவான். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அமுத்திட்டு நீங்கள் அவளேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ரொம்ப நேரமாக அப்போ தான் தெரியுது கதவை பூட்டியிருக்கு அப்படின்னு பார்க்குறான். என்னது அது ஆளை காணோம் இன்னும் வரவே இல்லை. சரி ஆஃபீஸ்லேருந்து எல்லாம் கிளம்பிட்டாங்களே. கிளம்பினதுக்கப்புறம் தான் நம்மளே வந்தோம். இருந்தாலும் ஒரு டவுட்டுக்கு ஆஃபீஸில் யாராவது இருக்காங்களா அப்படின்னு கால் பண்ணி அங்குள்ள செக்ரட்டரி கிட்டே கேட்குறான். இல்லை சார் எல்லாம் கிளம்பிட்டாங்க அப்படின்னு அவரும் சொல்ல கிளம்பிட்டாங்களா இன்னும் ஏன் இவ வரல என்ன இருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிருப்பாளா அந்த அவனுங்கனால அப்படின்னு சொல்லி அவனுக்கு பயம் வருது. ஸோ அவங்கள எங்கெங்கேயோ தேடி அலையிறான். காணணும் பைத்தியம் முடிச்ச மாதிரி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே வந்துட்டு காரை அப்படியே ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்க. இப்போ தான் பார்க்குறான் அவங்க இங்கே ஸ்கூட்டியில் அப்படியே வீட்டுக்குள்ளே வர்றதை பார்த்துட்டு அவனுமே திருப்பிக்கிட்டு அப்படியே காரை வந்தவன் வேகமாக வந்து உங்களை ஹக் பண்ணிக்க. நீங்கள் ஒன்றுமே புரியாமல் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு அவனை பிடிச்சதால எங்கடி போனேன் உனக்கு காணொன்று பதறிட்டண்டி ஏதோ ஆயிடுச்சோன்னு உனக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்ட்டு அப்படியே உங்களை உச்சி முதல் பாத மாதிரி பார்க்க எனக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் ஓவர் ஆக்ட் பண்ண வேணாம் எதை அப்படின்னு அவன் கடுப்பாக பார்க்க இங்கே பாருங்கள் எனக்கு ஒன்றும் இல்லை அப்புறம் எங்கடி போனேன் இவ்வளோ நேரம் என்ன சந்தேகமா ஓ அன்றைக்கி சொன்னீங்களே அந்த மாதிரி அப்படின்ட்டு அவன் அவங்கள அப்படியே முறைக்க நீங்களோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு செக்யூரிட்டி தாத்தா அவரோட ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை அந்த பாட்டியை தான் பார்க்க போயிட்டு வரேன். ஓ அதேண்டி என்கிட்ட சொல்லலை சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பல்ல அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல எது அப்படின்னு பார்க்குறீங்க. இல்லை அதை நீ தனியாக உங்களெல்லாம் திருத்தவே முடியாதுல்ல விட்டா அந்த தாத்தா கூட என்ன சேர்த்து வச்சு பேசிடுவீங்க அப்படிங்கிறீங்க அப்படிங்க அப்படின்னு அவனும் புறங்க அப்படியே ஒதுங்கிட்டு ஹேய் என்னடி பேசுகிற நான் ஏண்டி இதே வாய் தானே அத்தனை பேர் முன்னாடியும் என்ன அன்னைக்கு அப்படின்ட்டு அப்படியே அழுக வருது. ஹேய் அது ஏதோ தெரியாமல் ப்ளீஸ்டி தெரியாமல் அத்தனை பேர் முன்னாடியும் தெரியாமல் அந்த வார்த்தையெல்லாம் மனசெலவில் செத்துட்டேன் போனால் மட்டும்தான் இப்போ நடமாடிட்டுருக்கு. அதையும் கொண்டு போய் எரிக்காமல் விட மாட்டீங்க போல். உங்ககிட்ட சொல்லிட்டு போகணுமா என்னத்தை சொல்கிறது எதையாவது சொன்னால் உடனே அவனை வச்சிருக்கான்னு கேட்டுருவீங்களோன்னு பயமாக இருக்குது அப்படிங்கிறீங்க. என்ன வார்த்தடி சொன்னேன் அப்படின்னு பார்க்குறான். இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் தான் என்ன பார்த்து சொன்னீங்க. எப்போ நானே திருப்பி சொல்லும்போது வலிக்குதோ அப்போ எனக்கு எவ்வளோ வலிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முறைச்சிட்டு என்ன ஒன்றும் நீங்கள் தேவையில்லை எனக்கு இந்த வேலையும் தேவையில்லை சீக்கிரமே வேலையை விட்டு போயிடுவேன் என்னை யாரும் தேவையில்லை ரொம்ப அக்கறை தான் அப்படின்னு திட்டிட்டு நீங்கள் உள்ளே போக ஜெகேவை தலையை பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துறான் வெளியிலேயே. அவனுக்கோ இவளை எப்படி தான் சரி பண்ணுறது என்னார வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் பேசி வச்சு இப்போ ஒன்றும் பண்ண முடியல. இல்லை இதுக்கு மேலே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் வேலைக்காகாது. இவன் மனசு மாறுவான்னு வெயிட் பண்ணி நமக்கு வயசு தான் ஆகுமே தவிர அவன் மனசு மாறாது. இதுக்கப்புறம் பேச்சே இல்லை வீச்சு தாங்கிற மாதிரி இவக்கிட்ட எல்லாத்தையும் புரிய வச்சு இவளுக்கு புரிய வச்சு கல்யாணம் பண்ணுறதா வேஸ்ட். இதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் லவ்வை புரிய வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அவனும் வந்துட்டு இதுக்கப்புறம் விடக்கூடாதுன்னு ஒரு வேலையை பார்த்து வைக்கிறான். ஸோ வந்துட்டு நீங்களும் அப்படியே வீட்டில் அவனை திட்டிட்டு வந்துட்டு அப்படியே குப்புற படுத்துட்ருக்கீங்க. அவங்க மைண்டுக்குள்ளே என்னென்னமோ ஓடுது. இல்லை இதுக்கு மேலே இங்கே சரிப்பாட்டு வராது வேலையை விட்டு போயிடணும் அதான் சரி அப்படிங்கிற மாதிரி முடிவுக்கு நீங்களும் வந்துட்டீங்க. ஸோ இப்படியே வந்துட்டு கொஞ்சம் நாள் போகுது. உங்கள் அம்மா கால் பண்ணி அம்மா அப்பாவுக்கு உடம்பு சொல்லடா ஊருக்கு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா சொல்கிறேன் அப்பாவுக்கு என்னாச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்துறீங்க. சொல்கிறேம்மா ஊருக்கு வா அப்படிங்கிறாங்க. ஸோ ஜேகேவும் வந்துட்டு கதவை நாக் பண்ண நீங்கள் அழுதுகிட்டே வந்து மாமா அப்பாவுக்கு அப்படிங்கிறீங்க. நீங்கள் மாமான்னு கூப்பிட்டதுமே அவனுக்கு அப்படியே ஆனந்தமாக இருக்குது. ஒன்றும் இல்லடி வந்தோ ஊருக்கு போகலாம் வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறான். ஸோ நீங்கள் அந்த பரபரப்பில் இருக்கிறனால வந்துட்டு அழுதுகிட்டே வரீங்க. ஒன்றும் ஆகாது அப்பாவுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி உங்களை வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணி ஊருக்கு கூட்டிகிட்டு வரான். ஸோ வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடே வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் வீட்டில் அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஒன்றும் புரியல. அக்காவை குழந்தையோட வாடி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக நின்றுட்டுருக்க. அக்கா அப்பா அப்படின்னு நீங்கள் அழுதுகிட்டே வர அப்பாக்கெல்லாம் ஒன்றும் இல்லை அழாத எதை அப்புறம் என்கிட்ட போய் சொல்லி எல்லாரும் வர வச்சிங்க அப்படின்னு நீங்கள் கத்த எதுக்கு வந்து அது வராமல் கத்திட்டு இருக்கா உள்ளவா அப்படிங்கிறாங்க உங்கள் அம்மா எல்லாம் ஒன்றால் நீ தான் அப்பா உடம்பு சரின்னு சொன்ன அப்பாவை பார்த்தா அப்படின்னு சொல்லி திரும்ப அவங்க அப்பாவோ சாப்பிட்டுட்டு
என்னம்மா அப்படின்னு திரும்புகிறாரு. அப்பா அப்படின்னு ஓடி வந்து அவரை ஹக் பண்ணிவிட்டு, அப்பா அப்பா உனக்கு உடம்பு சரியில்லை, அம்மா சொன்னிச்சுப்பா, நான் நச்சோட பயந்து போயிட்டப்பா அப்படின்னு அலறிங்க. எனக்கு ஒன்றும் இல்லைடா. ஏண்டி அப்படியா சொன்னேன் அப்படின்ட்டு இருக்கா. அதுக்கு உண்மையை சொல்லி வர வச்சுக்கலாம்ல அப்படிங்கிறாரு. ஐயோ காரியத்தை கெடுத்துருவார் இந்த மனுஷன், வாயை முழுங்க அப்படின்னு அவங்க அம்மா ஒரு பக்கத்தை என்ன அப்படின்னு பார்க்குறீங்க. அதுமா அப்படின்னு அவங்க அப்பா ஆரம்பிக்க, மாமா அப்படின்னு ஜேகே ஏதோ சைகை பண்ண, அது அது ஒன்றும் இல்லைடா, அது சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன், அதான் நீ இப்போ தானே லீவ் எடுத்துகிட்டு போனேன், அதனால் சொன்னால் வரமாட்டேன்னு அம்மா அப்படி சொல்லியிருக்கா போல். சரி நல்லா அது ஃபங்க்ஷனா, ஏம்மா உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை, சொல்லியிருந்தா கூட நானே வந்திருப்பேன், எனக்கே அங்கே போக பிடிக்கல, இந்த அம்மா வேறு லூஸ் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு நீங்களோ அப்போ அவனுக்கு ஒன்றும் இல்லைல்ல இந்த மறைக்கல யாரும் அப்படின்லாம் கேட்குறீங்க. எல்லாருமே ஒன்றும் இல்லைடா, அத்தையும் வந்து கண்ணா அழாத, இதுக்கு தான் இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொன்னால் கேட்குறான். வேணா ஜேகே ஒரு முறை மறைச்சிட்டு ஒன்றும் இல்லைம்மா, சரி நீ போய் இந்த ட்ரெஸ்ஸை வியோ பண்ணிட்டு வா அப்படின்னு உங்ககிட்ட வந்துட்டு சாரீ ஜுவல்ஸ்லாம் கொடுக்க, இதெல்லாம் எதுக்கு அத்தை அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. போடா நான் சொன்னால் கேட்க மாட்டியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போய் அப்படியே வந்துட்டு வியோ பண்ணிட்டு வர. இங்கே ஜேகேவும் வந்துட்டு பட்டு வேஷ்டி சட்டையெல்லாம் அப்படியே கீழே வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அவனும் அப்படியே சிரிப்போட வாடி வா, இப்போ நீ இந்த மேட்டை கேட்டு அப்படியே ஷாக் ஆயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஹோனிக்கா நீங்களும் ஒன்றும் புரியாமல் அப்படியே இறங்கி வரீங்க. அப்போ அவங்க அத்தையை வந்து உங்கள் தலை நிறைய பூ வைக்க, என்ன அத்தை என்ன நடக்குதுங்க அப்படிங்கிறீங்க. ஸோ அவங்க முன்னாடி இப்போ வந்துட்டு அந்த ஜம்காலாம் வச்சு அதில் உட்கார வச்சு தாம்பூல தட்டெலாம் வைக்க ஒன்றும் புரியாமல், ஆனால் கொஞ்சம் லைட்டாக புரிஞ்சும் புரியாமல் முழிச்சிட்ருக்கீங்க. அப்போ வந்துட்டு அத்தையோ இங்கே பாருமா, அது வந்து உங்ககிட்ட நான் கேட்டுட்டு தான் முடிவெடுக்கலான்னு சொன்னேன், ஆனால் சின்ன வயசுலேருந்து என்னை விட அதிகமாக ஜேகேவை பற்றி நீ தான் நல்லா புரிஞ்சு வச்சுருக்க, அதனால தான் நாங்கள் எல்லாம் சேர்ந்து அப்படின்னு அவங்க முடிக்க, என்ன அப்படின்னு உங்கள் அப்பாவை பார்க்க அவரும் அதான்டா உனக்கு ஜேகேவை கல்யாணம் பண்ணிடலாம் நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம், அதுக்கு தான் இப்போ சிம்பிளாக என்கேஜ்மெண்ட் அப்படிங்க அவங்களுக்கு தூக்கி வாரி போடுது. என்ன அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஜேகேவை பார்க்க அவனை உங்களை பார்த்து எப்படி அப்படின்னு கண்ணடிக்கிறான். நீங்கள் அப்படியே என்ன சொல்கிறீங்க அப்படின்னு எல்லோரையும் பார்க்க, எங்களுக்கு தெரியும்டா உன் மனசு தெரியாதா, சின்ன வயசுலேருந்து ஒன்றா வளர்றீங்க, உனக்கா அவனை பிடிக்கும்ல அப்படி எப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் வந்துட்டு சரி சரி பேசிட்டு நேரத்தை வேஸ்ட் பண்ண வேணாம், தட்டை மாற்றிக்கலான்னு தட்டை தூக்க நீங்கள் இல்லை இல்லை இது நடக்கக்கூடாது அப்படிங்கிறீங்க. எல்லோரும் ஷாக்கா என்னம்மா சொல்கிற, ஜேகேக்கு அதுக்கு மேலே ஹே அப்படின்னு பார்க்குறான். அவளுக்கு நம்ம மேலே கோவம் இருக்கும், ஆனால் இதை நிறுத்துகிற அளவுக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். நீங்களும் இவர் பேச்சை மட்டும் கேட்டு எப்படி நீங்கள் இந்த அளவுக்கு வந்தீங்க, எனக்கு மாமாவை பிடிக்கும் தான், ஆனால் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரிலாம் இல்லை, நான் நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க விரும்பலை, இந்த நிச்சயம் வேணாம் ப்ளீஸ். உங்கள் அம்மாவோ என்னடி பேசுகிற அப்படின்ட்டு அவங்க அம்மா உங்களை அடிக்க வர, அம்மா இது ஏன் வாழ்க்கை, எனக்கு தான் எப்படி மாப்பிள்ளை வேணும் நான் தான் சொல்லணும், நீ இல்லை, எனக்கு இந்த கல்யாணம் வேணாம், எனக்கு இதில் இன்ஸ்டம் இல்லை அப்படின்னு நீங்கள் எல்லோரும் முடி கத்தி சாரி எல்லோரும் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு கையை எடுத்து கும்பிட்டு அழுதுட்டு அப்படியே உங்கள் ரூம் கோட ஜேகே ஃபுல்லாக உடஞ்சி போய் ஒன்றுமே புரியாமல் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா எப்படியும் லவ் பண்ணியிருக்கீங்கல்ல, கல்யாணம் வேணாம்லாம் சொல்ல மாட்டீங்கன்னு நினச்சிருப்பான். பட் நீங்கள் நோ சொல்லிட்டு போகணும். அவன் ஒரு பக்கம் அப்படியே ஷாக்கில் நிற்கிறான். மொத்த குடும்பமும் அப்படி தான் இருக்குது. இப்போ இந்த கேப்பை யூஸ் பண்ணிவிட்டு இப்போ உங்கள் அத்தை, அதாவது அதான் சொன்னேனே உங்கள் அப்பாவோட தங்கச்சி இருக்காங்களா, அதாவது நம்ம ஜின்னோட அம்மா, அவங்க இங்கே வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் அவங்கள வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கணும் ரொம்ப ஆசை இருந்திருக்கும். ஏன்னா ஜின்னோட இங்கே சுற்றி இருந்ததெல்லாம் அவங்க பார்த்துருப்பாங்க. ஸோ வந்துட்டு இப்போ அவங்களுக்கு அல்வா மாதிரி இருக்குது. ஜேகேவோட கல்யாணம் ஆனதும் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்திருக்கும். சரி வந்துட்டு உறவு விட்டு போகக்கூடாது வந்திருப்பாங்க. இப்போ நீங்கள் வேணான்னு சொன்னதும் அவங்களுக்கும் ஹாப்பியாக இது அடுத்த நிமிஷமே அவளுக்கு அவனை தானே பிடிக்கலன்னு சொன்னான், ஏன் பையனை அடிக்க சின்னம்மா என்ன பண்ணுற நீ அப்படின்ட்டு அவர் வந்து அடுக்க, டே நீ சும்மா இருறா, அவள் அவங்க கூட சுற்றிட்டு இருந்தான் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ரூமில் நாக் பண்ணுறாங்க டோரை. நீங்களும் பயந்துட்டு யாருன்னு திறக்க உங்கள் அத்தை அவங்கள அப்படியே பார்க்குறீங்க. நான் தான்டா உங்கள் அப்பாவோட தங்கச்சி, உன் அத்தை அப்படிங்கிறாங்க. சின்னோட அம்மான்றதும் அத்தை உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா அப்படிங்கிறாங்க. சொல்லுங்க அத்தை, உனக்கு ஜேகேவை தான் கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லை, சின்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கும் இப்போதைக்கு ஜேகே வேணாம், ஸோ அதுக்காக சரி அத்தை அப்படிங்கிறீங்க. என் ராஜாதி எனக்கு அப்போவே தெரியும்டி உன் மனசில் அவன் தான் இருக்கான்னு, வா வா அப்படின்னு உங்களை அப்படியே கையோடு கீழே கூட்டிகிட்டு வர. ஐயோ அத்தை நீங்கள் முழிக்க உங்கள் அம்மாவோ அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள் அவளுக்கே பிடிச்சிருக்கான், இதையே நிற்கணும், இந்த என்கேஜ்மெண்ட் இப்போ சின்னுக்கும் ஹீராவுக்கும் நடக்கட்டும் அப்படிங்கிறாங்க. சின்ன உங்களை பார்க்க நீங்கள் எந்த பதிலும் சொல்லலை. சின்னம்மா சும்மா இருக்க மாட்டா அப்படின்ட்டு உனக்கு இதில் சம்மதமா அப்படின்னு அவங்கள பார்க்குறாரு. அப்படிங்கிறீங்க. அவரும் ஒன்றும் புரியாமல் அப்படியே முழிச்சிட்ருக்கா. இப்போ உங்கள் அம்மாவோ என்னடி உன் இஷ்டத்துக்கு முடிவெடுப்பியா அப்படி அப்படின்னு உங்கள் அம்மா கத்த, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு ஒரு மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வந்தீங்க, அவள் பிடிக்கலன்ட்டா, என் பையனை பிடிச்சிருக்குங்கிறா, என்னண்ணா இதெல்லாம், ஏன்னா என்கிட்ட சம்மந்தம் பண்ணிக்க வேண்டியா அப்படி இப்படின்னு அவங்க சென்டிமெண்ட்டாக போட இங்கே எல்லோரும் அப்படியே முழிக்கிறாங்க. இப்போ அவங்க அத்தை தான், அதாவது ஜேகேவோட அம்மா, அவளுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவனவே கல்யாணம் பண்ணி வைங்க, நான் வளர்த்த பொண்ணு, அவள் ரொம்ப நல்லவ,
நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு மனசே இல்லை. இருந்தாலும் சொல்கிறாங்க. உங்ககிட்ட வந்து உனக்கு சம்மதமாமான்னு கேட்குறாங்க. சாரி அத்தை, எனக்கு ஜேகே மாமாவை பிடிக்கும், ஆனால் கல்யாணம் அதை விட்டுட்டா சின்ன எனக்கு சின்ன மாமாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் அப்படின்னு எல்லாரும் சொல்ல சின்னம் வந்துட்டு அப்படியே உங்களையே பார்த்துட்ருக்காரு. ஸோ அவருக்கும் வந்து உங்களை பிடிக்கும். அப்புறம் நீங்களே இப்படி ஓகே சொன்னதுக்கப்புறம் அவர் என்ன பண்ண முடியும்? நல்லா யோசிச்சுக்கோ அப்படிங்க. மாமா, உங்களுக்கு இன்னொருத்தர லவ் பண்ண பொண்ணு வேணான்னா இப்படியே போயிருங்க, ஆனால் எனக்கு அவர் வேணாம் அவ்வளோதான் அப்படிங்கிறீங்க. ஹே இப்படிலாம் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே, இந்த ஜின்னோட ஒய்ஃப் ஆளவே கூடாது அப்படின்னு கண்ணை வைப் பண்ணி விட்டுட்டு சரிடி இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஓகே நானும் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அவரை சம்மதம் சொல்ல ஜேகே உடஞ்சி போய் நிற்கிறான். பாவமாக இருக்குது. மொத்த குடும்பமும் அவனை பாவமாக பார்க்குது. ஜெயோப்னா அவன்கிட்ட தான் வந்துட்டு கால் பண்ணியே சொல்லி எல்லாத்தையும் ரெடி பண்ண சொல்லிவிட்டு ஊருக்கே வந்திருப்பான். ஸோ ஜெயோப்போ என்னடா அப்படின்னு பார்க்க அவளுக்கு பிடிக்கலண்ணா விட்டுடலாண்ணா அப்படிங்கிறான். இங்கே சின்னக்கும் உங்களுக்கும் என்கேஜ்மெண்ட். ஸோ அதே என்கேஜ்மெண்ட் உங்கள் 2 பேருக்கு நடக்குது. ஸோ வந்துட்டு ரிங்கை நீங்கள் 2 பேரும் மாற்றிக்கிறீங்க. இதெல்லாம் பார்த்து அப்படியே ஜேகே உடஞ்சி போய் நிற்கிறான். அவனால் முடியல, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அவனுக்கு. ஸோ அவனால் என்ன பண்ண முடியும்? நீங்கள் வேணான்னு சொன்னதுக்கப்புறம் அப்படியே கஷ்டமாக இருக்க வெளியில் போய் கதறி அலறான் யாருக்கும் தெரியாமல். மொத்த குடும்பமே கொஞ்சம் ஒரு மாதிரி சங்கட்டமாக தான் இருக்குது. ஸோ உங்கள் 2 பேத்துக்கும் மேரேஜ்க்கும் டேட் உடனே ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. கல்யாண வேலையெல்லாம் ஜேகே இழுத்து போட்டு செய்கிறான். ஒரு பிராச்சியத்தமாக தான். ஏன்னா அவனை வந்து நீங்கள் உருகி லவ் பண்ணீங்க. இந்தளவுக்கு வெறுக்க காரணமே அவன் தானே. அதனால் அவனுக்கு புரியுது. ஸோ தன் மனசை மாற்றிக்கிட்டு தன்னை லவ் பண்ண பொண்ணு நல்லா இருக்கணும், அவன் ரொம்ப நல்லவ, குடும்பத்தில் எல்லாத்துக்கும் நல்லவளாக தான் இருந்தாள், எனக்குமே நல்லவ தான், நானாக தான் அவளை இப்படி பண்ணிட்டேன், என்னால் தான் அவள் இப்படி மாறிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் உங்களுக்காக எல்லாத்தையும் பார்த்து பண்ணுறான். என்ன தான் பண்ணாலும் மனமேடையில் சின்ன உட்காந்துருக்க உங்களை பொண்ணாக அப்படியே கூட்டிகிட்டு வரதை பார்க்குற அளவுக்கு அவனுக்கு சக்தி இல்லை. ஸோ உங்களை கூட்டிகிட்டு வந்து அப்படியே உட்கார வைக்கிறாங்க. சின்ன அப்படியே உங்களை பார்க்குறாரு, நீங்களும் அவரை பார்க்குறீங்க. அவங்க கையை பிடிச்சி இதுக்கப்புறம் உன் லைஃப்பில் எந்த கஷ்டமும் இருக்காது, நான் உன்னை நல்லபடியாக பார்த்துக்குவேன் அப்படின்ட்டு அவங்க ஃபோர்வேர்டில் அப்படின்னு கிஸ் பண்ண அவ்வளோதான் உடஞ்சி போயிடான் ஜேகே. அங்கே அவனால் நிற்கவும் இல்லை. அவன் அப்படியே அழுதுட்டு வெளியே போக கெட்டிமேலாம் அப்படிங்க தாலி எடுத்து கொடுக்க சம்மதமா அப்படின்னு சின்ன உங்கள் கிட்டே கேட்க அப்படின்னு இங்கே தலை குனிங்க அப்படியே தாலியை கட்டுறாரு. இங்கே கிட்ட மேலே சவுண்டு கேட்க எல்லாரும் அச்சதையை தூவுறாங்க. ஜேகேவால் அதை ஏற்றுக்கவே முடியல. அவனால் இவ்வளோ நேரம் இருந்தால் இந்த உணர்வு அது என்ன சொல்ல ஸ்ட்ராங்கெல்லாம் உடஞ்சி போய் கதறி அலறான். இல்லை அவள் இன்னொருத்தர் பொண்டாட்டி அவரது என்னால் ஏற்றுக்கவே முடியாது நோ அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். பட் நோ யூஸ், உங்களுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு. அப்படியே உள்ளே வந்து பார்க்குறான். அப்படியே நீங்கள் சின்ன கையை பிடிச்சி அந்த அக்னியை வளம் வரீங்க. உங்கள் கழுத்தில் அவர் கட்டின தாலி அவன் கையில் இருக்க தாலியும் பார்க்குறான். அப்படியே தூக்கி போட்டுட்டு குடுன்னு ஓடி வந்து உங்களை சின்னட்டேருந்து பிரித்து எல்லாரோடையும் அப்படியே உங்களை எப்படிலாம் கிஸ் பண்ணுறான். மண்டபமே நடக்குதுங்க அப்படின்னு ஷாக்கில் பார்க்க நீங்களும் அவனை பிடிச்சி தள்ள ட்ரை பண்ணுற. அப்படியே அவனை கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். ஒரு வழியாக ஃபோர்ஸாக அவனை பிடிச்சி தள்ளி கொன்னத்தில் அவனை புளிர்னு விட்றீங்க. இதோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்குது பார்க்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.